அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு என்பது மகிழ்ச்சியை மட்டுமல்ல, நம் கனவுகளை நிறைவேற்றும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று பாரதி கலைமன்றம் மற்றும் சிலம்பு செந்தமிழ் அவை பெருமையுடன் வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்களது மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதலா தமிழ் சபையை எப்படி இந்த வருஷம் கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சப்ப, ஏன் நம்ம ஆஹ், அடுத்த மற்ற தமிழ் சங்கத்தோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமா பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா. ஸோ அந்த ஐடியாவை ஃபுல் ஃப்ளெஷ்டா சரி நம்ம பண்றோம், பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம், என்னெல்லாம் உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னது எங்களது பிரசிடென்ட் திருமதி அனிதா குமரன் அவர்கள் தான். ஸோ அவங்க இல்லைன்னா இந்த பட்டிமன்றத்துக்கான இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கவே அமைஞ்சிருக்காது. ஸோ அனிதாவுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களோட வைஸ் பிரசிடென்ட், அவங்க நாங்கள் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ யாமினிக்கு நன்றி. அப்புறம் எங்களுடைய போர்டு மெம்பர்ஸ் அனைவரும், என்னோட கவுண்டர் பார்ட், என்னோட பார்ட்னர் இன் கிரைம் ஆகிய ரவி அண்ணாவுக்கும் நன்றி. இந்த பட்டிமன்றத்தை பற்றி எங்களது பிரசிடென்ட் திருமதி அனிதா குமரன் அவர்கள் சில வார்த்தைகள். நன்றி லதா. அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்களை எல்லாரையும் இன்னைக்கு சந்திச்சதுல மிக்க நன்றி. என்னோட முதல் தேங்க்ஸ் லதாக்கும் ரவிக்கும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இயர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நான் லதா சொன்ன மாதிரி இதை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவங்க டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இது நாங்கள் முதலாக இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வருஷம். இது அடுத்த வருஷம் இல்லை கோயிங் ஃபார்வர்டும் இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோம். தேங்க்ஸ் டு சிலம்பம் மிஷிகன் அவங்களுக்கும் எங்கள் கூட இணைஞ்சி இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்குமே நன்றி. இந்த ஈவினிங் நீங்கள் எங்களுக்காக செலவழித்து ஜாயின் பண்ணியிருக்கிறது நடுவர் ஐயாக்கும் நான் நன்றி. ஸோ நான் ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் லதா அண்ட் ரவி நீங்கள் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணுங்க. சொல்லிட்டு மொபைலு சொல்லிட்டு ஐ திங்க் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. அனிதா நீங்க கண்டிப்பா பண்றீங்க. சாரி, நான் மியூட்ல இருந்தேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க ரவி. இந்த ப்ரோக்ராமை பத்தி ஃபர்தரா கொஞ்சம் நீங்க எல்லாருக்கும் இது பண்ணுங்க. கண்டிப்பா. அனைவருக்கும் முதல்ல என்னோட வணக்கங்கள். ஸோ எப்பயுமே தமிழை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் பேச பேச தான் தமிழ் வருங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே நம்ம இங்கிலீஷில் இப்போ ஏதாவது ஒரு லெட்டர் எழுதணும்னா கூட, லீவ் லெட்டர்னா கூட இங்கிலீஷில் கடகடன்னு எழுதிடுவோம், தமிழ் எழுத சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அது மாதிரி இல்லாமல் திருப்பி மறுபடியும் நம்ம பழைய வேரை தேடி போகிற மாதிரி எல்லாரும் தமிழில் நிறைய யூஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு இதுதான் தமிழ் சபையோட இதுன்னு. சபையில் பேசணும், சபையில் பேசணுங்கிற மாதிரி நம்ம இந்த விஷயத்தை இன்னைக்கு சபையில் கொண்டு வந்துடலாம். இந்த தலைப்பு லதா கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 2-3 தலைப்பு கொண்டு வந்தாங்க. எடுத்தோடனே எல்லாருக்குமே எல்லாருமே சொன்ன உடனே எடுத்தோடனே இது பிடிச்சு போன ஒரு தலைப்பு. ஓகே. ஸோ நடுவர் பற்றி லதா இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாங்களா? நான் தலைப்பை பற்றி ஏன் தலைப்பு நாங்கள் சூஸ் பண்ணோம், இல்லை இந்த தலைப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு நடுவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க. இப்போ நடுவரை பற்றி ஒரு முகவரி. டாக்டர் சுவாமிநாதன் சுப்பிரமணியம் அவர் சீனியர் டைரக்டர் ஆஃப் இன்னோவேஷன், மிஷிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி வேல்யூ செயின் இன்னோவேஷன் சென்டரில் இருக்காரு. 17 years பேக் ஹி காட் அ டாக்டரேட் இன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஐஐடி மெட்ராஸில் படித்து முடிச்சிருக்காரு. அவர் சிலம்புன்ற ஒரு ஆர்கனைசேஷனோட போர்ட் சேர்மனாகவும் ஃபவுண்டராகவும் இருக்காருங்க. இது மிஷிகன் பேஸ்டு ஒரு தன்னார்வ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். மெயினாக இதனோட இது தமிழ் ஸ்கூல்
அது இல்லாம எல்லாத்தையும் வந்து எப்படி கன்வென்ஷனல் அப்ரோச் இல்லாம எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி. அது இல்லாம அவர் வந்து K6 to K12 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கோஹார்ட் வித் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் LMS அண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஓப்பன் ஏஐ வித் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இவர் இந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே எல்லாருமே நிறைய பின்னாடி நிறைய படிப்பு வச்சிருப்பாங்க, ரைட்? MBBS FRS CS இது மாதிரி. ஸோ இவர் வந்து அது மாதிரி நிறைய வச்சிருக்காரு. ஆனால் இவர் இன்னும் சொல்றது என்னன்னா, எனக்கு இது எல்லாத்தை விட ரொம்ப பிடிச்சது வந்து என்ன அப்படின்னா, இஸ் ரொம்ப பேஷனேட். அவர் எதில் இருக்கார் அப்படின்னா, தமிழில் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. ஸோ நிறைய ஜெர்மானிக் லாங்குவேஜஸுக்கு வந்து தமிழ்லேருந்து எப்படி அதை கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் கிளைமான் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஜெர்மனியில் வந்து எப்படி கிளேவா மாறுச்சு, அது மாதிரி சில விஷயங்கள். அவரை பற்றி இன்னும் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நாங்கள் அந்த லிங்க்கை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். அவரை பற்றி பாதி தெரிஞ்சுட்டு நான் இப்போ உங்ககிட்ட பாதி சொல்கிறத விட அவரோட பற்றி அவரே வந்து யூடியூப்பில் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க் வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறோம். அவர் முக்கியமாக சொன்னது என்னன்னா, தமிழில் பேசுவதும் தமிழரோடு பேசுவதும் தமிழை பற்றி பேசுவதும் என்னை மகிழ்வோடு வைத்திருக்கிறது. வாங்க டாக்டர் சுவாமிநாதன் சுப்பிரமணியம். நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க. ஆமா ஆமா, மியூட் அப்படிங்கிறதே தமிழ் வார்த்தைங்க. முடம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை தான் மியூட் ஆச்சுது. அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுதிலே பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எல்லாமே தமிழர் திருநாளாம் சித்திரை திருநாளை பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த நிகழ்வுகளில் இது ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாக இருக்குது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பேச போற நம்ம இங்க பேசுறதுக்கு வந்திருக்க எல்லாரோட தலைப்பு நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த தலைப்பை பத்தி நம்ம அடுத்துக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த பண்றதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தலைப்பை கொண்டு வந்து முக்கியமான விஷயம். இதை செய்த பாரதி கலைமன்றத்தின் இலக்கிய குழுவிற்கும் அதை வழிநடத்தும் எனது அருமை சகோதரி லதா அவர்களுக்கும் என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஏன்னா அது முக்கியமான விஷயம். ஏதாவது ஒரு தலைப்பை கொண்டு வந்து வச்சிடலாம, ஒரு நல்ல தலைப்பு, எல்லாரும் பேசக்கூடிய தலைப்பு. அதை தாண்டி உங்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு நாங்கள் நிறைய விஷயம் வாங்க போறோம். அதுதான் அடுத்து சொல்ல போறேன். இதை நடத்தி கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு இதில் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா புவியினுடைய கோளக அமைப்பில் நம்ம வட துருவம் தென் துருவம்னு சொல்லுவோம். கிழக்கு மேற்கு சொல்ல மாட்டோம். பார்த்தீங்கன்னா அது மாதிரி வடக்கையும் தெற்கையும் இணைப்பதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்குது. பார்த்தீங்கன்னா வடக்கு மிஷிகன் மாகாணத்தில் தமிழை பரப்பும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிலம்பு அப்படிங்கிறது செந்தமிழ் இன்டர்நேஷனல் லேர்னிங் அசோசியேஷன் மேக்சிமைசிங் பைலிட்ரசி, தமிழை மையமாக கொண்டு இயங்கும் இந்த அமைப்பும், தெற்கே ஆஸ்டின், சான் ஆண்டனியோ அப்படின்னு BKM, இப்படி தெற்கில் உள்ள எல்லா தமிழ் சங்கங்களும் இணைந்து இதுதான் சொன்ன வடக்கும் தெற்கும் இணைந்து தரும் இந்த நிகழ்வு மிக சிறப்பானது. அதற்காக வந்திருக்க ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க எல்லா அந்தந்த சங்கங்களாக இருக்கட்டும், தலைவராக இருக்கும், இது மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியது, இணைந்து செய்ய வேண்டியது. அதுதான் ஒரு சிறப்பான செய்தி. இன்னைக்கு நான் அவங்க ரவி சொன்னாங்க, எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. சமீப காலங்களில் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. மேற்குலகம் சென்ற தமிழ் வார்த்தைகள். மேற்குலகம் நான் சொல்றது ஜெர்மானிய மொழி, டச் மொழி, அப்புறம் ஆங்கிலம், இது எல்லாமே மேற்குலகம் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்ல போறேன். அதை சொல்லிட்டு அடுத்து நம்ம தலைப்புக்கு போயிடலாம். பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவே பார்த்தீங்கன்னா மேற்குலகம் போயிருக்கு இந்த வார்த்தை. நம்ம எல்லாரும் பார்ப்போம் டிபேட் அப்படிமோ. எனக்கு டிபேட் அப்படிங்கிற ஆங்கில சொல்ல போய் நீங்க எட்டிமாலஜியில் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க டிபேட், டிஇ போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு பேட் போட்டிருப்பாங்க. அந்த டிஇ என்பது பிரெஞ்சுலேருந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இது லத்தீனில் BATE, பட்டி. ஆமா, நம்ம பட்டிமன்றம் தான். அது என்னாச்சு, லத்தீனில் பட்டியே ஆச்சு, அப்புறம் டிபேட் ஆச்சு. பட்டி எப்படி வரும்? வழக்கமாக நம்ம நண்பர்கள், கேரள நண்பர்கள் பட்டி என்றால் நாய் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்போ பட்டினா என்ன அப்படின்னா அது பட்டுதல் அப்படிங்கிற ஒரு மூலச்சொல். அது புல் அங்கேருந்து வரக்கூடியது பட்டுதல் அப்படிங்கிறது. அந்த பட்டு தான் பார்த்தீங்கன்னா பட்டை தீட்டுதல், பட்டறை, அதாவது பார்த்தீங்கன்னா அடித்து செய்வது. இப்போ இந்த மாதிரி ஒரு அரங்கில் அவர்கள் தலைப்பில் அடித்து பேசுறது, அடிச்சாம்பார் அப்படிமா. ஆக்சுவலாக இந்த பட்டை தீட்டுதல், அந்த பட்டுதல் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிரிக்கெட்டில் பேட் அப்படிங்கிறது அப்படிதான் வந்திருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சு பேச வராங்க. அது நல்ல வேலை நம்மலாம் விர்ச்சுவல் இருக்கும். இல்லைன்னா பக்கத்தில் வெங்கட்லாம் பார்த்தீங்கன்னா அவர்லாம் பேஸ்கெட் பால் பேர் அடிச்சு பேசினாரு நம்ம தாங்க மாட்டோம். நல்ல வேலை நம்ம எல்லாருமே விர்ச்சுவல் இருக்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு பேசுறதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய தலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர் நாட்டாமெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம வரிசை ஒவ்வொருத்தராக சொல்ல போறேன். அந்த மாதிரி ஒரு பெரியவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய எண்ணங்கள், அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது. இது முக்கியமான அந்த தலைப்பு நம்ம எல்லாரும் பார்த்ததான்.
இன்றைய தேவை சொல்லா செல்லா. சொல் என்பது நம்ம பேசக்கூடியதா வரப்போகுது. செல் என்பது நம்ம கைபேசி, நம்மளுடைய இன்றைய நம்மள வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்று. பாத்தீங்கன்னா அடிப்படை மனிதனின் தேவைகள் என்னவா இருந்துச்சு? உணவு, உடை, உறைவிடம் இருந்துச்சு. இப்போ அதை தாண்டி 4வது ஒன்று வந்துடுச்சு. அதான் வைஃபையும் செல்போன். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகி போட்டது இப்போ 4வது அடிப்படை தேவையா இருந்திருக்கு காலத்துல. அப்போ அந்த செல்போனை விட சொல் தான் தேவை அப்படின்னு ஒரு அணி பேச வராங்க. இல்லப்பா செல்லு தான் தேவை, செல்லு இல்லைன்னா சொல்லு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அணி ரெடியா இருக்கிறாங்க. இப்ப இந்த 2 அணிகள்ல இருந்தும் பேச போறாங்க. உங்ககிட்ட நானும் ஒன்று கேட்க போறேன். இப்போ இவங்க பேசிட்டு இருக்கும்போது தமிழ் ஆர்வலரா இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்ல பத்தின ஏதாவது குரலோ இல்ல வேற தமிழ்ல உள்ள ஒரு விஷயங்களை ஏதோ நீங்க சேட்ல போட்டுக்கிட்டே வர போறீங்க. அது மாதிரி இவங்க பேசுறதுக்கு நீங்களும் கவுண்டர் கொடுக்கலாம். சேட்ல நீங்க கொடுங்க, அதையும் நாங்க ஆவலோட எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்போ இவங்க 4 பேர் மட்டும் பேசிட்டு போறது இல்ல, நம்ம எல்லாருடைய கருத்துக்களும் உங்களுக்கு பேசுறதுக்கு மைக்ரோஃபோன் இல்லாட்டாலும் நீங்க சேட் பாக்ஸ்ல போட்டே வாங்க, அதை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க செல்ல பத்தியும் சொல்ல பத்தியும், அதையும் நான் அப்பப்போ சொல்ல போறேன். உங்ககிட்டேருந்து வர செய்திகளையும் நாம பகிர்ந்துப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பன்முக புரிதலா இருக்க முடியும். வெறும் 4 பேரும் நானும் மட்டும் பேசணும்னு வச்சுங்களேன், கேட்குற எவ்வளவு நேரம் தான் நீங்களும் கேட்பீங்க. அதனால உங்களுடைய கருத்துக்களும், இவங்க சொல்வதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆம் உடன்படுகிறேன், இல்ல இதை விட இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறத நாங்க அவங்களோட எதிர்பார்க்கிறோம். அதை நீங்க சேட் பாக்ஸ்ல போட போறீங்க. அதை நம்ம பிகேஎம் உடைய இலக்கியம் என்ற உறுப்பினர்கள் அவங்களாம் ஃபாலோ பண்ண போறாங்க. அதில் சிறப்பாக இருக்கிறத நம்ம இங்கேயும் ஷேர் பண்ண போறோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் பகிருங்கள். அதை பகிர்ந்து செய்யக்கூடிய விஷயம் தான் இந்த நிகழ்ச்சியோட முடிவுல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு செய்தி எடுத்துட்டு போறதா இருக்கணும். கண்டிப்பா ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்த இருந்தாலும் ஒவ்வொரு இதுலயும் ஒரு செய்தி கண்டிப்பா நம்ம எடுத்து செல்ல வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம இருக்க போறோம்னா இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான செய்திகளை சொல்வதற்காக வர இருக்கிறாங்க. முதலில் இன்றைய தேவை செல் அப்படின்னு சொல்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒருத்தர், நான் சொன்ன நாட்டாமைலாம் வந்திருக்கானுங்களா, இவங்க ஒரு நாட்டாமை. இவங்களை பத்தி நான் சொல்லனா ஒரு 4 ஃபுல்லா சொல்லலாம், ஆனா சுருக்கமா சொல்றேன். இவங்க ஒரு பெரிய எழுத்தாளர். இந்த எழுத்தாளர் அந்த திரைக்கு வந்துட்டாங்க பாருங்க, இவங்க தான். இவங்க 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்க ஓவியமும், அதாவது சமீபத்தில் கூட நான் ஒரு பேசியிருந்தேன். ரைட் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா 2 மீனிங் இருக்கும். ரைட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் எட்டிமாலஜியில் கோஸ் அ மீனிங் வித் 2 திங்ஸ். ஒன்று எழுதுறது, இன்னொன்று வரைகிறது. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா வரைதல் இருக்கும். மடல் வரைதல், சிறு குறிப்பு வரைதல், அப்புறம் படம் வரைதல். இந்த வரைதலுக்கு இலக்கணமா அவங்க ஓவிய ஆசிரியராகவும் இருக்கிறாங்க. 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இது போக நம்மளுடைய செய்தித்தாள்கள் நிருபராக இருக்கிறாங்க. இப்படி அவங்க நிறைய அடிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு. எக்கச்சக்கமா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சான் ஆண்டோனியாவில் இருக்கக்கூடிய அந்த மல்லிகை மலர்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க மனம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆசிரியரா. இப்போ இவங்க என்னதான் செய்யலை அப்படின்னு கேட்குறீங்களா? அதை தான் சொல்லணும். இனிமே இவங்க செய்யறது சொல்லாமல் இவங்க என்ன செய்யலை அப்படிங்கிறது, இவங்க சொல்லு இல்லை செல்லு தான் அப்படின்னு இருக்காங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன் வெங்கட், எதிரணி பார்ப்போம் இவங்க என்ன பேச போறாங்கன்னு தெரிஞ்சு. செல்லுக்கு எந்த அளவுக்கு சோதனை வரப்போதோ பார்ப்போம். இவங்க செல்லை தூக்கி பிடிக்க வராங்க. வாங்க ஷீலா ரமணன், உங்களுடைய கருத்துக்களை உங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, நீங்க ஆன்லைன்ல நீங்க கேட்டிருக்க எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களையும் சேட் பாக்ஸ்ல போட்டே வாங்க. இவங்க சொல்றது நீங்க எஸ் நோ, உங்களுக்கு கவுண்டர் அட்டாக், இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க பதில் கொடுங்க. அதையும் நாங்க ஆவலோட எதிர்பார்க்க போயிடும். இப்போ நமக்கு ஷீலா ரமணன் நமக்கு செல் தான் தேவை அப்படின்னு செல்போன்ல கூட வரலையா? அவங்க செல்போன் கையில காணலங்க. ஓ, வந்தாங்க, செல்போனோட வந்திருக்கிறாங்க. வாங்க ஷீலா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஷீலா அண்ணே, நீங்க மியூட்ல தான் இருக்கீங்க. திட்டமிட்ட சதி, எதிரணியில் செய்யும் சதி. அனைவருக்கும் வணக்கம். பாரதி கலைமன்றத்திற்கு என்னுடைய தலையாய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏற்பாட்டை செல்போன் மூலமாக ஸ்வர்ணலதா அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. செல்போன் மூலமாவே நாங்க இதை உறுதிப்படுத்தி கொண்டோம். எங்களுக்கு ரிஹர்சல்னு எங்களுக்கு ஒரு பயிற்சியும் நடந்தது. எல்லாமே செல்போன். பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவையானது, மிகவும் பயன் தரக்கூடியது, மிக மிக அவசியமானது, உடனடி நிவாரணம்னே சொல்லலாம். வாழ்க்கையை எளிதாகக்கூடிய எல்லா வயதினருக்கும் பயன்படக்கூடிய ஒன்று செல்போன். இந்த செல்போனுடைய பயன்களையும் அதனுடைய நன்மைகளையும் பத்தி தான் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட், எவ்வளவு தூரம் அத்தியாவசியம், அதைத்தான் நான் இப்ப பேச வந்திருக்கிறேன்.
இதை வந்து சில பாகங்களா நம்ம பிரிக்கலாம். குடும்பத்தை வச்சு பார்க்கலாம், அகம் புறம்னு, உள்ளே வெளியேங்கிற மாதிரி நிறைய பிரிச்சு பார்க்கலாம். இப்ப அகம் உள்ளே அப்படின்னு எடுத்துட்டா, ஐ மீன் ஒரு வீட்டு பகுதியா எடுத்துக்கொண்டால் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம கடல் கடந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால வந்து இப்ப கல்விக்காகவும் வேலைக்காகவும் வந்து செட்டில் ஆயிருக்கோம். ஸோ திடீர்னு நம்ம வீட்டுல ஒரு நல்ல விசேஷங்களும் சரி, நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் இம்மீடியட்டா தொடர்பு கிடையாது செல்போன் தான். இப்ப யாருக்காவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா என்ன போவோம், ஒரு கிலோ 2 கிலோ 2 பையில பழங்கள் வாங்கி கொண்டு போவோம். இது அவர்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் ஃபேஸ் டைம்ல நம்ம போய் நிக்கிறப்போ ஒரு பழக்கடையே கரைச்சு குடிச்ச மாதிரி அவங்களுக்கு தெம்பு வருதா இல்லையா நம்ம வீட்டு ஆட்களுக்கு? அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப தம்பி தங்கைகள் வந்து இங்க இருக்கிற அக்காவோ அண்ணாவோ தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கு கல்யாணத்துக்கு அல்லது எஜுகேஷனுக்கு காலேஜுக்கு ஒரு பணம் கட்டுறதோ எதா இருந்தாலும் அப்படி மின்னல் வேகத்துல ஓரிரு நிமிடங்கள்ல அவங்களுக்கு பண பட்டுவாடா செய்யப்படுகிறது. மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே குயிக் கம்யூனிகேஷன்ல நமக்கு செல்போன் ரொம்ப ரொம்ப உதவி செய்துங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா, தங்கைக்கு ஒரு கல்யாணம்னு வர, அண்ணா நான் வந்து அண்ணா அக்கா யாரு இங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட நான் நகை கடைக்கு போறேன், போமா அப்படிங்கிற கடைக்குள்ள நுழைஞ்சிட்டே ஒரு சொர்ண மாளிகை, பிரின்ஸ் ஜுவல்லர்ஸ், நான் அதுக்காக அவங்களோட அம்பாசிடர் இல்லை, இப்போதைக்கு வந்த நேம்கள்ல நான் சொல்றேன், ஜாயா லுகாஸ் லைக் தட். ஸோ உள்ள போறாங்க, அண்ணா நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன், அக்கா நான் இதை எனக்கு பிடிச்சிருக்கா பாருங்க, எல்லாமே நம்ம அப்படியே லைவா நேருக்கு நேரா நம்ம அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெசன்ட் அங்க போயிடுது. ஸோ நம்மளுக்கு எய்த்தாப்லேயே அவங்க செலக்ட் பண்ணி அவங்க அதுல இருந்து பண்ணி பின்னாடி நம்ம என்ன கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போவோம், 10 நாளைக்கு முன்னாடி போவோம். ஆனா அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம அவங்களோடயே இருப்போம். இதுக்கு ஒரு முக்கியமா நான் ஒண்ணு சொல்லணும்னா, என் தம்பியுடைய கல்யாணம் சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்தப்போ நான் இப்போ வெளிநாட்டுல இருந்ததுனால போக முடியல. அந்த நேரத்துல அவனோட வீடியோ ஆல்பத்துல பார்த்தா நான் பேசின அந்த போன் வந்து அப்படியே ஒரு 50 பேருக்கு பாஸ் ஆகி போச்சு. அது ஆல்பத்துல ஒரு முக்கியமானதுல போனே வச்சிருக்காங்க. சோ எவ்வளவு தூரத்துல என்னால தொடர்ந்து அவங்களோட பயணிக்க முடியுதுன்னு பாருங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மருத்துவத்தை பத்தி நினைச்சு பாருங்களேன். நம்ம இப்போ நடந்தது, இப்போ எல்லாரும் வீட்டாட்களை நம்ம சந்திக்கிறோம். கோவிட் காலங்களை நீங்க யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. அப்ப இனம், மொழி, மதம் எந்தவித பாகுபாடுமே நம்ம பார்க்கல. யாருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும், யாருக்கு படுக்கை வசதி இல்லை, எந்தவித யோசிப்பும் இல்லாம கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும், இந்த பக்கம் குஜராத்ல இருந்து பெங்கால் வரைக்கும் நம்ம உதவி பண்ணது நாட் ஒன்லி நம்ம இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம பண்ணின உதவிகள்லாம் நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இது மூலம் ஒரு கால்ல நம்ம எவ்வளவு உதவிகள் நம்ம செஞ்சிருப்போம். இப்ப வேற பக்கம் எடுத்துட்டு போர் களம், போர் புரியும் நடக்கிற இடங்களுக்கு நம்மள பெரும்பாலும் போனதில்லை, போகவும் அனுமதி இல்லை. ஆனா சில படங்கள்ல நம்ம சினிமாக்கள்ல பார்த்திருப்போம். முந்தி வந்த துப்பாக்கியா இருக்கட்டும், இப்ப வந்து அமரனா இருக்கட்டும், எந்த நேரத்துல எதிராளி எங்க தாக்க வரான், இப்ப அவனோட மூவ்மெண்ட் என்ன, இத்தனையும் நமக்கு அவங்களுக்கு கிடைக்க அந்த ரெஜிமெண்ட் போய் 8 திசைகள், 8 துப்பாக்கிகள், 8 தோட்டாக்கள்னு பட்டு டக்கு டக்குன்னு முடிக்கிறாங்களே இல்லையா, எல்லாருக்கும் அந்த செய்தி வந்ததுனாலதான், அதோட கனெக்ஷன் அங்க இருக்கிறதுனால. இல்லைன்னா நினைச்சு பாருங்க, ஒரு ஒற்றர் மூலமா ஒரு ஓலைச்சுவடி கொண்டு வந்து வடிவேல் படத்தில் சொல்ற மாதிரி, ஐயா உங்களுக்கு ஒரு போர் செய்தி சொல்ல வேண்டும், சொல்லி தொலையுங்கிறதுக்குள்ள நாடே அழிஞ்சு போயிடும். அவ்வளவு தூரம் வசதிகள் வாய்ப்புகள் நமக்கு எல்லாத்துலயும் இருக்கு. இது எல்லாமே விடுங்க, நம்ம நடுவர் எப்படி தோசை வாப்பாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? முதல்ல அவர் அறிமுகப்படுத்துறப்ப செல்போன்ல அவர் வீட்டு கிச்சன்ல தாங்க நாங்க பார்த்தோம். இப்ப நம்ம பேசுறதுதான் தமிழ்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்ம குழந்தைகளை நம்ப வச்சுட்டு இருக்கோம்ல, அது மாதிரி தலைவர் வந்து நான் பண்றதுதான் தோசைன்னு அந்த குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காருங்க. இல்லைன்னு நினைச்சு பாருங்க, நான் எனக்கு இந்த பிளைட்டை பிடிச்சு அங்க இருந்து ஒரு ஊபர் பிடிச்சு அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள நல்லா பிராக்டிஸ் பண்ணி வட்டமாலாம் வாத்திருப்பாரு. இப்ப பார்த்தா இந்த டெக்சாஸ் ஸ்டேட், மிச்சிகன் பல ரூபங்கள்ல குழந்தைகளுக்கு இதுதான் தோசைன்னு பண்ணி கொடுத்தா நான் எப்படிங்க லைவா பார்க்க முடியும்? எவ்வளவு வசதி இருக்கு பாருங்க. ஸோ இதை தவிர நம்ம ஒரு மார்க்கெட்டிங் எடுத்துக்கலாம். பீச் பிசினஸ்ல இருந்து பில்கேட்ஸோட பிசினஸ் பண்ற வரைக்கும் நமக்கு செல்போன் அவ்வளவு பயன்படுதுங்க. குட்டி குட்டி பிசினஸா இருக்கட்டும், இன்னைக்கு வீட்டை நிர்வகிக்கிற பெண்கள் எவ்வளவு தூரம் யூடியூபா இருக்கட்டும் எவ்வளவு பயன்படுத்துறாங்க. டிக்டாக், ரீல்ஸ், அது மூலமா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு 2 வயது குழந்தைகளுக்கு 100 வயது வரைக்கும் அவங்க என்னெல்லாம் படிக்கலாம், இ புக்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், அவங்க வச்சிருக்கிற பிசினஸ் எல்லாம் பல விதங்கள்ல மிக மிக பயனுள்ளதா மக்களோட முக்கியமா தொடர்புல வச்சிருக்கிறதா தாங்க இருக்கு. இப்ப நான் இங்க எதிர்த்த வீட்டுக்கு நான் போகணும்னா கூட நீங்க இருக்கீங்களா வீட்டுல, நான் கேட்டுட்டு போக வேண்டிய காலகட்டத்துல இருக்க. திடீர்னு ஒரு பல மைல் பயணம் செய்து அங்க போய் அவங்க இல்லைன்னு திரும்பி வர்றதுக்கு பதிலா ஒரே ஒரு கால், நீங்க இருக்கீங்களா இப்ப வரலாமா, உங்களுக்காக தாங்க ஸ்வீட் பண்ணிட்டு வந்திருக்கேங்கிறப்ப எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தொடர்பை எல்லாம் உருவாக்க வேண்டியது இருக்கு பாருங்க.
மார்க்கெட்டிங் நான் சொல்றது அதுதான். இப்போ நம்ம ஒரு கைவினை பொருட்கள் தயாரிக்கிறோம், ஓவியம் பண்றோம், ஆர் எனக்கு வந்து பேசக்கூடிய திறமை இருக்கு, என்னால நல்லா எழுதக்கூடிய திறமை இருக்கு, வரையலாம், இப்படி நிறைய பிசினஸ் நான் வந்து கைவினை பொருட்கள் செய்ய முடியும். எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் பண்றதுக்கு மூல காரணமா செல்போன் இருக்குங்க. இப்படி பல விதத்துல நமக்கு உதவுற இந்த செல்போன் சில ஃபார்மாலிட்டிஸை உடைச்சிருக்கு. முந்திலாம் வந்து பத்திரிக்கையில பேர் போடலைன்னா எவ்வளவு சண்டை வரும், எப்படி நீ என்னை கூப்பிடல, நான் உன்னை கூப்பிடல, எனக்கு பத்திரிக்கை வைக்கல, இப்படி எந்த ப்ராப்ளம்லாம் இப்ப எல்லாம் இல்லைங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுப்பா, கல்யாணம்மா, அடுத்து வளைகாப்பா, காது குத்தா, எதா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க பத்திரிக்கை அப்படின்னு தாராள மனசா நம்மள வந்து மாத்தி இருக்கிறது இந்த செல்போன்னு நான் சொல்லுவேங்க. இப்ப இப்ப திருமண வாழ்க்கையெல்லாம் திருமணத்துக்கான ஒரு பெண் பார்க்கும் படலம் எத்தனை வீட்டுல இப்ப போய் உக்காந்து பஜ்ஜி சுச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு வேண்டாம்னு சொல்ற காலகட்டங்கள்லாம் இப்ப போயாச்சு. செல்போன்ல பேசிக்கிறாங்க, அது மூலமா அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. உங்களுடைய வேவ் லென்த் என்னுடைய வேவ் லென்த் சரியா இருக்கா, உங்க ஹாபிஸ் எனக்கு ஒத்து வருமா, வேலைக்கு போக வேணும்னு சொல்றீங்களா, வேணும், எல்லாமே நல்ல விதமாவே முடிச்சு அவங்க அதில் மூலமா நட்பாகி அமைகிற அந்த திருமணங்கள் வெற்றிகரமா இருக்குங்க. இந்த மாதிரி செல்போனில் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் நம்ம நல்ல விதத்துல பயன்படுத்திட்டு வர்றதுக்கு இந்த செல்போனுக்கு ஒரு போடலாம். நம்ம எப்படி 1973 ஏப்ரல் 3 ஒரு மொபைல் போன் பேச தொடங்கின அந்த பேச்சு இன்னைக்கு பாருங்க எவ்வளவு தூரம், எவ்வளவு ஒரு ஆப்ஸ், எவ்வளவு முன்னேற்றம் பாருங்க. அதே இது சைஸ் வாரியா கூட உங்களுக்கு நிறைய பார்த்திருப்பீங்க. இப்ப கூட பெங்களூர் போய் என்னோட கப்போர்டை திறந்து பார்த்தா அந்த குழந்தைகள் மாதிரி வரிசையா ஒரு 2005ல இருந்து வாங்கின ஒரு 4-5 போன் அவ்வளவு அழகா படுத்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, முந்திலாம் வந்து நம்ம ஒரு கெட்டியா ஒரு செங்கல் மாதிரி ஒரு மைசூர் பாக்கு சாப்பிடுவோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கும் பிடிக்கும். அந்த கணத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே குறைஞ்சிட்டு வந்தீங்க. ஸ்ரீகிருஷ்ணா மைசூர் பாக்கு மாதிரி சாஃப்டாலாம் போன் வந்தாச்சுங்க. ஐ மீன் சாஃப்ட் இன் வெயிட்லெஸ்ஸா வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அது எப்படி ஸ்வீட்டோ அதே மாதிரி இப்ப கிடைக்கிற ஆப்ஸ் நிறைய வந்திருக்கிறதெல்லாம் வயசானவங்களுடைய தனிமையை போக்குவதா இருக்கு. கணவன் அம்மாவை இழந்த அப்பா, அப்பாவை இழந்த அம்மான்னு தனியா இருக்கிறவங்களுக்கு அந்த பேரம் பேத்திகளுடையோ ஆறு மகன் மகள்களுடைய துணையோட, அம்மா இது வந்திருக்கு, இந்த இதை நீ கத்துக்கோ, அப்பா இங்க பாரு புதுசா செய்திகள் வாசிக்கிற, நீ எழுதலாம்ப்பா, உனக்கு திறமை இருக்கு, இந்த புதுசா அவங்க வந்து கத்துக்கிறதுக்கு ஒரு தனிமை அவங்களுக்கு இல்லாம போகுதுங்க. ஸோ இவ்வளவு இதை நீங்க உட்காந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ திங்க் பண்ணுங்க, கைபேசி எவ்வளவு ஒரு முக்கியம், நம்மளை கனெக்ட் பண்றதுங்கிறது தெரியும். ஸோ நடுவர் உங்களுக்கும் நான் சொல்றேன், இப்ப கூட நான் உங்களை வந்து செல்போன்ல தான் நாங்க நிறைய பேசிட்டு இருக்கோம், இல்லைன்னா நேரடியா சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ஸோ உங்களுடைய ஓட்டு, உங்களுடைய இது எங்களுடைய செல்போனுக்கே என்ற நம்பிக்கையுடன் உங்க எல்லோருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். அந்த பாரதி கலைமன்றம் ஏற்பாடு செய்த தலைவர்கள்ல இருந்து உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். அப்பா செல்லாத்தான் மாரியாத்தான் ஒரே ஆட்டு, அப்பா வேகம், அடடடடடடடடடன்னு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குங்க. ஆமா, அருமைங்க, பயங்கரமா கொடுத்தீங்க. நீங்க அங்க போட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆதரவா ஒரு ஓட்டு வந்திருக்கு, எதிரா ஒரு ஓட்டு வந்திருக்கு. சேட்ல நான் சொன்ன மாதிரி ஒருத்தங்க வந்து அது யாரும் இல்லை என் பேர்ல, இப்ப நானே என்னடா நம்மளா போட்டோம் அப்படின்னு பார்த்தா சுவாமிநாதன் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. அவர் வந்து செல்லை சப்போர்ட் பண்றாரு. ஆமா, அவர் வந்து அதே மாதிரி ஜானகின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அவங்க சொல்ல சப்போர்ட் பண்றாங்க. இப்ப ரெண்டு பக்க டீமும் இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆடியன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா வந்துட்டு இருக்கு. அவங்க சொல்றது அப்படின்னா செல் ஒரு கருவி தான், சொல் தான் தேவை அப்படின்னு ஜானகி போட்டிருக்காங்க. அது மாதிரி அங்கேருந்து ராமச்சந்திரன் அலைபேசி தூரங்களை குறைத்து விட்டது. ஆமா, தூரத்தை குறைச்சிட்டு தான், ஆனா அது பக்கத்துல இருக்கவங்களுக்கே பிரச்சனையா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நினைக்கிற எதிரணி. பார்ப்போம். இவங்க சொல்றதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நேத்து எங்களுடைய அறிவியல் தேனி ஃபெட்னா அறிவியல் தேனி நடத்துறோம், அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு. அந்த குழுவிலையும் இதெல்லாம் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு. அப்போ அங்க வந்து பர்வீன் அப்படிங்கிறவங்க ஒன்று போட்டிருந்தாங்க, ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால். இந்த திருக்குறள் நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா நல்லதும் கெட்டும் எதுல வரும், சொல்லலாம் வரும். அதனால சொல்ல கொஞ்சம் கவனமா பயன்படுத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல பள்ளிக்கூடங்கள்ல ஒரு திங்க் ஷீட் கொடுப்பாங்க. பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு யோசிக்க வைப்பாங்க. அப்போ இந்த வார்த்தைக்கு பதிலாக நான் என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கலாம் ஒரு ஆர்கியூமெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே சொல்லுவோம், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு. இப்போ ரோட்ல ஒருத்தவங்க போறாங்க, அப்படி போகும்போது அவங்கள பார்த்து சுமாரி போற அப்படின்னா அப்படியே சிரிச்சுட்டு போவாங்க. அடாடாடா நம்மள சாஃப்ட்னு சொல்லிட்டான், நம்ம வந்து தெய்வீகமா சொல்லிட்டான் அப்படிமா. அதே இதை பசு கொஞ்சம் மாத்தி மாடு மாதிரி போனா என்ன ஆகும், அவ்வளவுதான். நம்மள வந்து 2 சாதி போயிடுவாங்க. அப்போ சொல் என்பது மிக கவனமாக கையாள வேண்டியது. செல்லுங்கிறது பிரச்சனை இல்லை, பாக்கெட் பத்தி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெங்கட்.
இப்போ பார்த்தீங்கன்னா செல்லுக்கு வந்து ஷீலாராமன் அவங்க வந்து அவங்க பெரிய அடுத்து இது வரைக்கும் பத்திரிகையாளர் ஓவியம் நினைச்சேன். இப்போ அடுத்து திரைப்படத்திலையும் எடுத்து ஒரு படம் எதுவும் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏகப்பட்ட சொல்லி கடைசி எங்க வீட்டு தோசை வரைக்கும் ஏங்க நான் ஒழுங்கா ரவுண்டா தாங்க சுட்டேன், இவங்க அது வரை மிஷிகன் அப்படின்னு அவங்க படம் வரைஞ்ச மாதிரியே சேர்க்குறாங்க என்னையும். ஆமா, அந்த பாருங்க போட்டாங்க நடுவருக்கு தோசை. அம்மா நான் வாயிலையும் வடை சுடுவேங்க, அதுதான் நம்ம தொழிலே. கல்லூரி ஆசிரியரை பேராசிரியர் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாணவர்கள்லாம் 15 நிமிடங்கள் தான் அவங்களுடைய இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். அப்போ 15 நிமிஷத்துல அவங்க நம்ம சொல்லக்கூடிய சொல் அவங்கள ஒரு இடத்துல எந்திரிச்சு உட்கார வைக்கணும். அதான் எங்களுக்கு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ். அதுக்குள்ள நீங்க சொல்ல வேண்டியதுல பயங்கரமான ஒரு நல்ல, அதாவது அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிடணும். அப்பதான் அடுத்த மிச்சம் இருக்கிற ஒரு அரை மணி நேரம் அவன் கவனிப்பான். அப்படி இல்லைன்னா அவன் செல்போனை நோண்ட ஆரம்பிச்சிருவான். பார்த்தீங்கன்னா என்னோட சொல் சரியா இல்லை என்றால் செல் தான் உதவி பண்ணுது, செல்லுக்கு போயிருவாங்க. இப்படிங்கிறது இப்ப செல்லு பக்கம் கொஞ்சம் தூங்கிடுது, அப்படியே தூக்கிட்டாங்க. இப்ப சொல்லு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அங்க யாரோ ஒருத்தவங்க போடுறாங்க, ஆமா ஜனார்த்தனன் செல் இல்லாமல் சொல்லில்லை. ஆமா வரப்போறார். நம்ம இப்போ வந்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஆமா சொல்லவா என்னத்த சொல்லன்னு தெரியல, வரப்போறாரு. நம்மளுடைய எதிரணியில் சொல் தேவை அப்படின்னு. ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா, சொல் என்பது மிக ஒரு தேவையான ஒன்று. இதை பத்தி பேசுறதுக்காக நாங்கள் வடக்கே இருக்கும் மிஷிகன் மாகாணத்தில் இருக்கும் வெங்கட்டை பத்தி சொல்லணும்னா உங்க எல்லாருக்கும் வெங்கட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் முகத்துல ஒளி வட்டம் தெரியுது இல்லை, அது காரணம் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர துடிப்பான இளைஞர். ஒரு 21 வயசு இருக்குமா வெங்கட் உங்களுக்கு? இன்னும் கம்மியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் தலைவரே. அப்புறம் பால் விவரம் 21 வருடங்களுக்கு முன் 21 வயசு. ஆமா, இவர் வந்து நம்ம தமிழக கூடைப்பந்து வீரரா வேற இருந்திருக்கிறாரு பாத்தீங்கன்னா. அதனால பாத்தீங்கன்னா இங்க உள்ள மாணவர்கள்லாம் அதுதான் சொல்றேன், ஒரு தன்னார்வலரா பாத்தீங்கன்னா அவரே வந்து அதுல சொந்த காசுல சூனிய வைக்கிற மாதிரி தானே வந்து சுவாமி நான் ஏதாவது பண்ண போறேன் சுவாமி அப்படின்னா. அதனால அன்னைக்கு அவர் பிடிச்சதுதான் எங்க மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா கோடை காலத்திலும் பாத்தீங்கன்னா அவர் வந்து கூடைப்பந்து பயிற்சியை, அதாவது சொல்ல அவர் பயங்கர டெடிக்கேட்டடா பண்ணக்கூடியவர். இவர் பண்றதை பார்த்து அவ்வளோ மாணவர்கள் போனதெல்லாம் பாத்தீங்கன்னா 40-50 பேர். இப்போ நாங்க எங்க பள்ளி முடிந்ததும் பாத்தீங்கன்னா 4:30க்கு தமிழ் முடிஞ்ச உடனே 4 மணிக்கு தமிழ் பள்ளி முடிஞ்ச உடனே ஒரு பேஸ்கெட் பால் ப்ரொஃபஷனல் டீமே கோச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாம் மூல காரணம் பாத்தீங்கன்னா வெங்கட் தான். அதனால வெங்கட் வந்து அது தவிர வெங்கட்டை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும். வெங்கட் மைக் எடுத்து பேசினார்னா ரோட்ல போற தமிழ் தெரியாதவங்க கூட வந்து கைத்துப்பான், அந்த அளவுக்கு பேசுவாரு. இப்போ நாங்களே பாத்தீங்கன்னா 2 ஈவெண்ட் நடத்தினோம், அவர் கையில மைக்கை கொடுத்துட்டோம், வாங்கவே முடியல. இல்ல தவிர நிறைய பேசிட்டு இருந்தாரு சொல்ல வந்தேன். அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா தமிழ் தெரியாதவங்க கூட, ஏன்னா அவ்வளவு கணீர் என்ற குரல் அதனால இவரை சரியான தலைப்புக்கு தான் அவர் கொடுத்துருக்கோம் சொல் அப்படின்னு. இவர் வந்து என்ன செய்யன்னு பார்ப்போம். இப்போ ஏதாவது இவர் இந்த சொல் அணியை தூக்கி நிறுத்துவாரா, இல்லை அப்படியே சொல்லை தாங்கி பிடித்து சென்று விடுவாரான்னு பார்ப்போம். வாங்க வெங்கட், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வெங்கட் சொல்றதுக்கு கவுண்டர் கொடுக்க மக்களை ரெடி ஆகிக்குவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பேர் வெங்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுதான் வந்துட்டு இருக்கீங்க. செல்லு பக்கம் ஷீலா பேசி முடிச்ச உடனே எல்லா மக்களும் சொல்லு பக்கம் வந்துட்டாங்க. ஆமா வெங்கட் நீங்க பேசுறதுக்கு கவுண்டரா மக்கள் நிறைய பேர் பேச வர போறாங்க. நம்ம இங்க சேட்லயும் வரப்போகுது. அதுல வரக்கூடிய சில முக்கியமான விஷயத்தை நீங்க பேசும்போது இடையில நான் குறுக்கிடுவேன், அதனால தப்பா நினைக்காதீங்க. இருந்தாலும் ஷீலா வந்து நான் தோசை சுடுறத வந்து பப்ளிக்கா சொல்லி, அதுவும் மிஷிகன் மாதிரி வர சொல்லி எனக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க. நான் ரவுண்டா சுட்ட தோசைங்கிறது ஏதாவது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க உங்க சொல்ல வச்சு, சரியா? வாங்க வெங்கட் வாங்க. நன்றி அண்ணா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சிறப்பு பட்டிமன்றம் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் எல்லா உறவுகளுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்கள்ங்க. எதிரணியில பேசின சகோதரி ஷீலா வந்து ரொம்ப அழகா ஓகே அந்த புழுகு ஆகாச புழுகுன்னுவாங்க, அந்த மாதிரி ஒரே பொய்யா பேசிட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஓகே இந்த செல் இல்லாம சொல்லே இல்லையா. இப்ப எல்லாருமே செல்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. நாங்க இப்ப பேசாம அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா வச்சுக்கோங்களேன், அதுல எல்லாருமே வந்து அழுவாங்க. அப்போ அந்த செல்லுக்கு தான் ஓகே செல்ல ஜாயின் பண்ண முடியும், ஆனா சொல்லலாம் மட்டும்தான் எல்லாரையுமே வந்து பேச வைக்க முடியும், எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க முடியும். அது போல அவங்க சொன்னாங்க மின்னல் வேகத்துல பணம் போதான், இங்க இருந்து பணத்தை அனுப்பிச்சிட்டு போய் ரீச் ஆகலையா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பிபி போறதும் வந்து அதிகமாயிடுச்சு. ஆன்லைன்ல இப்ப அவ்வளவு ஸ்கேம் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க சொன்னாங்க அவங்களுடைய தம்பியோடைய கல்யாணத்துக்கு இங்க இருந்தே வந்து பேசினாங்களாம், எல்லாரும் பயங்கர சந்தோஷப்படலாம். நான் சொல்றேன் பாருங்களேன், இவங்க நேரா போயிருந்தாங்க அப்படின்னா இவங்க தம்பி இவங்களுக்கு வந்து சிலையே வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு சர்ப்ரைஸா விசிட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சொற்களால வந்து அவங்கள வாழ்த்து இருந்தான்னு இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஓகே இது மட்டும் இல்லாம கோவிட பத்தி சொன்னாங்க.
கோவிட்ல என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கோவிட் டைம்ல கால் பண்ணாரு. என்னடா எங்க பார்த்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னாரு. நான் ஒண்ணே சொன்னேன், உன்னோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா அப்படின்னு. ஆமாடா, ஏகப்பட்ட நியூஸ் நீ கேட்டுன்னு இருக்க, கேட்டு 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 ஒரே பயமாவே இருக்கு உனக்கு. ஓகே, அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா. அதே போல 2 நாள் கழிச்சு கால் பண்ணா, டேய் ஆமாடா நான் இப்போ ஒரு நியூஸ் பாக்குறத ஸ்டாப் பண்ணேன்டா, அப்பா இப்போ நான் காமா இருக்கேன்டா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் என்னுடைய குடும்பத்தை என்னால பார்க்க முடியுதுடா அப்படின்னா. இதுல வேற தோசைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு மைசூர் பாக்கா, அதுக்கப்புறம் வந்து கல்லா இருந்துச்சான், அதுக்கப்புறம் வந்து சாஃப்டா இருந்துச்சான். நடுவர்களே, ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வாயில தானே சாப்பிடுவாங்க, இல்ல ஆன்லைன்லயே சாப்பிட்டுருவாங்களா, அது எனக்கு தெரியல எனக்கு. ஓகே, அநேக வீட்டுல நான் பாக்குறேன் போனை லாக் பண்ணி வச்சிடறாங்க. வீட்டுக்கு லாக் போடுறாங்களோ இல்லையோ, போனுக்கு லாக் பண்ணிடுறாங்க. ஓகே, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோட பாஸ்வேர்டு தெரிய மாட்டேங்குது, ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட பாஸ்வேர்டு தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் சிச்சுவேஷன் இருக்கு. ஓகே, திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பெற்ற பிள்ளைகள் பேசுற அந்த பொருளற்ற மழலை சொல் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க. ஓகே, நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க வந்து பிறந்த குழந்தைங்க நடக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும், தவழும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அவங்க பேசும்போது அம்மா, அப்பா, சித்தி, அத்தை, அந்த ஒவ்வொரு சொல்லும் போதும் அந்த ஒவ்வொரு உறவுக்கும் சொந்தமான காரணங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இந்த குழந்தை இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அதை காதல கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நடுவர்களே. ஏன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் டைனிங் டேபிள் இருக்கு. நம்ம வீட்டுல எதுக்காக டைனிங் டேபிள் தான் வந்து எதிர்க்க சேர் போட்டிருப்பாங்க. ஓகே, எல்லாரும் வந்து உட்கார்ந்து அந்த டைனிங் டேபிள்ல நல்லா பேசி ஒருவருக்கு அநேக காரியங்களை ஷேர் பண்ணி, அது மட்டும் இல்லாம வந்து பிள்ளைங்க கிட்ட வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாவற்றையும் தெரிஞ்சு அப்படி சாப்பிடுறதுக்காக இந்த டைனிங் டேபிள். இப்ப எப்படி ஆச்சு, டைனிங் டேபிளுக்கு வரும்போதே ஓகே சுவாமினவரை தோசை சுடுறாராம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு சகோதரி ஷீலா சிஸ்டர் வீட்லயும் வந்து தோசை சுடுவாங்க கண்டிப்பா. அவங்க பிளேட்ல தோசையை வச்சுட்டு அவங்க பிள்ளைகள் வந்து அப்படியே போனை எடுத்து வந்துட்டு போனை மட்டுமே சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிடுறோன்னே தெரியாம இப்போதைய இருக்க இளைய சமுதாயம் அப்படிதான் வந்து அவங்களோட உணவை வந்து சாப்பிடுறாங்க. அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கு. ஏங்க, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா என்று பாரதியார் சொல்லியிருக்காரு. ஒரு செல்ல வச்சு விளையாட சொல்லவே இல்லை. நாங்க சொன்னாதான் கேட்க மாட்டீங்க, பாரதியார் சொன்னா கூட கேட்க மாட்டீங்களா? ஓகே, பாருங்களேன், பாரதியார் கவி மன்றம். ஓகே, ஆனா பாரதியார் சொல்றதை கேட்க முடியாதோ அப்படின்னு தெரியல. அதை நடுவர் தான் நீங்க கேட்டு சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, வேதாகமத்துல இருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு சொல்லி இயேசு பிரானை குறிச்சு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குங்க. சொல்லுக்கு அவ்வளவு முதன்மை தன்மையை கொடுத்திருக்காங்க. வேதமே சொல்லின் உயர்ந்த தன்மையை நிரூபிக்குது இல்ல. அது மட்டும் இல்லைங்க, சொல்லால அநேக புரட்சிகள் நடந்திருக்குங்க. ஏங்க, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு அந்த வார்த்தை தானே நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. அந்த காலத்துல எல்லாருடைய இருதயத்திலையும் தீ போல இந்த வார்த்தை பரவுச்சுல. அது மட்டும் இல்ல, கலாச்சார புரட்சியா வந்து பார்க்கணும்னா 1960 மொழி போராட்டம் வந்தப்போ தமிழா உன் மொழியை பேசு அப்படின்ற இந்த சொல் ஓகே நம்மளுடைய தமிழை காப்பாற்றிச்சு இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, பள்ளிக்கு வா படிப்பவனே தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொன்ன இந்த வார்த்தைகள் வந்து பள்ளி சேரும் விகிதத்தை 70% உயர்த்திருக்குன்னா பாருங்களேன். ஓகே, இப்படி சொல்லிட்டே போலாங்க. வியாபாரத்துல வளர்ச்சி இருக்குங்க, வியாபாரத்துக்கு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லால நடந்த புரட்சிகள் அநேகங்க. இதை சொன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே ஓகே செல்லுதான் முக்கியம் சொல்லி யூடியூப்ல வச்சுக்கிட்டு ஓகே எப்ப பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்றாங்க. 100 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சப்ஸ்கிரிப்ஷனும் அவங்களுக்கு, ஆனா கூடிய சீக்கிரம் அதை பண்ணி பார்த்து நமக்கு பெல் பட்டன் அடிச்சிருவாங்க போல இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க. யூடியூப் ஷார்ட்ஸை அதிகமா பார்க்கறதுனால நம்ம லைஃப் ஷார்ட் ஆயிடுதுங்க. ரீல்ஸை பார்த்து ரியல் லைஃப்னா என்னன்னே மறந்துட்டோம். இன்ஸ்டாகிராம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்ஜியோகிராம் பண்ற அளவுக்கு இப்ப போயிடுச்சுங்க. சாட் ஜிபிடினால வீட்டுல காபி டீ கொடுக்க மறந்துட்டாங்க. சாட் ஜிபிடினால காபி கொடுக்க கூட மறந்துடுறாங்க. வாட்ஸ்அப் அந்த ஆப்பு அதிகமா பயன்படுத்துறதுனால நமக்கு நம்மளே ஆப்பு வச்சிருக்கோன்றத மறந்துடுறோங்க. செல்லா இருக்கலாம், ஆனா சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. செல்ல சார்ஜ் பண்ணலனா பழசாயிடும், ஆனா சொல்ல சீராக பயன்படுத்தலனா வாழ்க்கையே பழசாயிடுங்க. முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை போனை சார்ஜ் போட்டு 10 நாளைக்கு போன் யூஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 10 தடவை சார்ஜ் போடுறாங்க. இதுல நம்மளோட லைஃபோட சார்ஜ் குறைஞ்சிட்டே வருதுன்றத மறந்தே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக் முகநூல்ல இருக்க நண்பர்களை குறைத்து நல்ல நூல்களை நண்பர்களை நீங்க வைத்துக் கொள்வீங்க. ஆனா அப்பொழுது நல்ல சொற்களை பேசுவோம். ஏன் அப்படின்னா
சட்டியில இருந்தா தானே அகப்பில வரணும். ஓகே, அதனால முகநூல்ல இருக்க நண்பர்களை குறைத்து நல்ல நூல்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, ஃபெஸ்டிவல் டைம்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஓகே, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் அந்த டைம்லாம் வந்து ஒரு பெரிய பட்டிமன்றம் நடக்கும். எல்லாருமே தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி வந்து உட்காந்து குடும்பமா உட்காந்து பலகாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அந்த பட்டிமன்றத்தை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது எல்லாரும் வீட்டுல உட்காந்து அவ்வளவு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் இந்தியாக்காக. அப்படி பார்த்த காலங்கள் இப்போ ஒரே வீட்டுல எல்லார் கையிலயும் போனு, ஒரே டைம்ல ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ப்ரோக்ராம் பாக்குறதுனால அங்க உறவுகளுக்குள்ளாக பிளவுதான் ஏற்படுத ஒழிய ஒரு பிணைப்பு ஏற்படுறதே இல்லையே. வெட்டிங் சொன்னாங்க. ஓகே, மறுபடியும் ஷீலா சிஸ்டர் வந்து அழகா சொன்னாங்க. வெட்டிங்க்கு வந்து போனேன் அப்படின்னு, இங்க இருந்து பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டுல ஏதாவது வைபோகம் நடக்குது அப்படின்னா சென்னையில இருந்து நாங்கெல்லாம் கிளம்பி போய் எங்க மாமா, மச்சான், பங்காளி எல்லாரையும் நேர்ல பார்த்து நல்ல வார்த்தைகளை பேசி அவங்கள அழைப்புதலை கொடுத்து குடும்பம் கொடுக்கும்போது அந்த பிரிந்த உறவுகள் கூட கோவத்தெல்லாம் மறந்து ஒன்றாக இணையக்கூட ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் பாருங்களேன், வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் சென்ட் பண்ணிட்டு ஆர்எஸ்விபி அனுப்பிச்சிட்டு, ஓகே அவங்க வந்தானே வரலனா இருக்கு, ஓகே எத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு மட்டும் சாப்பாட சொல்லுங்க அப்படின்ற நம்மளோட உறவுகளை பிரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம போய் கொண்டிருக்கோன்றத மறந்துடக்கூடாதுங்க. அது மட்டும் இல்ல, ரேஷன் கடைக்கும் அண்ணாச்சி கடைக்கும் நம்ம போயிட்டு 4 வார்த்தை பேசிட்டு சுகர் வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு போன்லயே எல்லா மளிகை சாமானும் ஆர்டர் பண்ணும்போது நமக்கு சுகர் வருதுன்றத மறந்து போயிடுறோங்க. உறவுகளிடமோ நண்பர்களிடமோ அண்டை வீட்டாரிடமோ பேசி பழகி மகிழ்வற்று இருப்பதை தான் மகிழ்ச்சின்னு உணர முடியும். அதை விட்டுட்டு செல்போன்ல மூழ்கி நேரம் செலவழிப்பதை உறவுகளிடையே பிணைப்பை ஏற்படுத்தாமல் பிரிவையே ஏற்படுத்தும்ன்றதான் எங்களுடைய வாக்குவாதம். நடுவர்களே, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படின்னுவாங்க. இப்ப பாருங்களேன், சுவாமினா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, என்ன சான்ஸே இல்ல, என்ன பட்டிமன்றம் சொல்லிட்டு சும்மா சும்மா பயங்கர புப்புரா வந்துட்டீங்க போல இருக்கு, அழகா இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பாக்குறேன் நானு. ஓகே, இப்ப அதுவே பண்ணல எதிர நீ கண்ணுல இப்பவே ஒரு பயத்தை பாக்குறேன்னு, என்னடா அது நம்ம தோத்துருவோமா, நைட்டெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமே, ஓகே ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி வந்திருக்கீங்க நீங்க, மகா சிஸ்டரும் ஷீலா சிஸ்டரும் ஏன் இன்னைக்கு வந்து தலை சரியா வரலையோ அப்படின்னு நான் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஏன் நல்லா தானே வாரி இருக்கேன், அதுக்குள்ள ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க திங்க் பண்றாங்களே, எதனால நான் சொல்ற அந்த வார்த்தையினால. அப்ப அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குல்லங்க, அந்த வார்த்தையை நல்ல வார்த்தைகளா தான் பேசுவோமே. சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வார்த்தைகளை பேச பேச நல்ல வார்த்தைகளை பேச பேச அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய இருதயத்தை அநேக காரியத்தை பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கோம் நடுவர்களே, நாங்க செல்போன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல, உடம்புல இருக்க செல்களை காப்பாற்ற கையில் இருக்கும் செல்லின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் தான் சொல்றோம். மறுபடியும் சொல்றேன், செல்ல யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல, உடம்புல இருக்க செல்களை காப்பாற்ற கையில் இருக்கும் செல்லின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் தான் சொல்றேன் நானு. இனிமையான சுவைகளிலும் செவிக்கு இனிமையானது நல்ல சொற்களே என்று வாய்ப்பளித்த உங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா, பதிலுக்கு இடையில பேச கவுண்டர் கொடுக்கவே இடம் இல்லையே வெங்கட், பயங்கரமா அடிச்சு முளைக்கிட்டாரு. அவர் சொல்றதுல நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம வழக்கமா சொல்லுவோம், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. இப்போ அந்த 4-2 சொல்லுக்கு உறுதியே இல்லையோ, ஆப்பிளும் ஆண்ட்ராய்டும் சொல்லுக்கு உறுதிங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு. அவர் இன்னும் சொன்னது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நான் அதை கொஞ்சம் அவர் சொன்னது எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னா, இப்போ கணவனுடைய செல்போனுடைய பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியாது, மனைவியோட பாஸ்வேர்டு ஏங்க நியாயமா இருக்கா? நமக்கு தாங்க தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியுங்க. நம்ம எல்லாரோட, நான் வந்து நம்ம ஆண்கள் சார்பா சொல்றேன், நம்ம எல்லாரோட பாஸ்வேர்டும் அவங்களுக்கு தெரியும், நமக்கு தான் அவங்க என்ன நம்ம அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்போ அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, செல்போன் என்பது இப்போ தவிர்க்க முடியாம போயிட்டுன்னு சொல்லிட்டு போன ஷீலாவுக்கு அந்த செல்லுக்கு முன்னாடி நாங்கள் பேசினாதாங்க செல்லுக்கே மதிப்பு, இல்லை உட்காந்து அமைதியாக முகத்தை காட்டிட்டு இருந்தாலும் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. உதாரணமாக ஃபேஸ்புக் நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் வைத்தியர்களாக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லாம் டெய்லி ஏகப்பட்ட டாக்டரேட் வாங்கியிருந்தாங்க எல்லாம். அங்கே எம்பிபிஎஸ் எங்கே படிப்பானே தெரியாது. டெய்லி காலைல நீங்கள் இதை இப்படி கரைச்சி குடிங்க, அதாவது மெட்டாசின் மாத்திரையை தேன் நுணுக்கி சாப்பிடுங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால், ஏன்னா மெட்டாசின் மாத்திரை சும்மா முழுங்க உள்ள போகாதான் தெரியாது, அதை போட்டிருப்பாங்க, நுணுக்கி அதை தேனில் குழைச்சி சாப்பிடவும். அதை இந்த மாதிரி வாட்ஸ்அப் வைத்தியர்கள் வராங்க. பல விஷயத்த வெங்கட் பாயிண்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது
அந்த இடத்துல வந்து ஒரு குடும்ப உறவானது பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இருக்கணும், செல்லில் இருக்க முடியாது அப்படின்னு. இப்போ தேன்மொழி ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, செல் என்பது நம்மை பிரிப்பது. அதாவது பார்த்தீங்கன்னா செல், அவங்க சொல்ற இந்த செல்லில் செல் போகிறது அப்படிங்கிறது அதை சொல்லியிருக்காங்க. சொல் என்பது நீ சொல்லுமா நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது அது இணைப்பது அப்படின்னு இருக்காங்க. ஆமா, வட கரோலினா மாநிலத்திலிருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க தேன்மொழி ராஜேந்திரன். ராமச்சந்திரங்கிற ஒரு சொன்னது நல்லா இருக்குங்க. அதாவது ஓடி ஆடி விளையாடுறதை விட்டுட்டு குழந்தைகள்லாம் இப்போ ஒரே இடத்துல உட்காந்து செல்போன்ல விளையாடிட்டு இருக்காங்க. அதனால குழந்தைகளோட துருதுருப்பு குறைஞ்சிருச்சு. ஆமா, குழந்தைகளோடது மட்டும் இல்ல, பெரியவர்களுக்குமே குறைஞ்சு போச்சு. இப்ப நம்ம எங்க வந்தோடனே நேர, அதாவது ஒரே வீட்டுல நான் சோஃபால இப்ப நான் இந்த தலைப்புக்கு நடுவரா போறேன்னு என் மனைவி சொன்னா, எப்ப பார்த்தாலும் செல்போன் நோண்டிட்டு இருக்க, நீ உன்னையா கூப்பிட்டுருக்க அப்படின்னா, ஐயையோ ஏம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமான, போ பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. ஏன்னா எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வழக்கமா சொல்லுவாங்க, அந்த ஜட்ஜுங்கிறவங்க வந்து ரெண்டு பக்கத்தோட ஆர்குமெண்ட் கேட்டு தான் நம்ம பதில் சொல்ல போறோம். அந்த பர்சனல் பயாஸ், காக்னிட்டிவ் பயாஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால இப்போ வெங்கட் வந்து சும்மா, அப்பா நான் அவருக்கு என்னடா பாயிண்ட் இருக்கு போது நினைச்சேன். அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெல்லக்கூடிய ஒரு விஷயம், மனிதர்களை வெல்லும். அவர் கோட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சமய கோட்பாடாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே சொல் மனிதர்களை இணைக்கும் ஒரு விஷயமா சொல் இருக்கு. செல் என்பது பார்த்தீங்கன்னா பிரிக்கும். அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் சார்ஜ் போட்டால் 10 நாளைக்கு, ஏங்க அது நோக்கியாங்க 1100ங்க, அது 10 நாள் இல்லை 10 வருஷம் இருக்கும். யாரா பிடிக்க அவனை தூக்கி எறிஞ்சா கூட அப்பவும் இருக்கும். அது இப்போ அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஆப் இருக்கு. எனக்கெல்லாம் நீங்கள் கட்டலாம், ஒரு நாளைக்கு 10 தடவை போட வேண்டியிருக்கு, சார்ஜ் போட வேண்டியிருக்கு. அது மாதிரி சமீபத்தில் ஒரு 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 இது விஷயத்தை நான் படித்தேன். நான் சார்ஜ் இல்லைன்னு சொல்லி நைட்டு 10 மணிக்கு படுத்துட்டேன், என்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் நைட்டு 10 மணிக்கு மேலே செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாராம். இவர் வந்து சார்ஜ் இல்லாத படுத்ததுனால ஹாஸ்பிட்டல் ஏதோ சரியில்லை, மனசு ஏதோ சம்திங் பிரச்சனை அப்படின்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நம்மளுடைய இயல்ப வாழ்க்கையில கையோடு ஒட்டுன ஒரு பொருளா போச்சு. எப்படி கர்ணனுக்கு கவச குண்டலம் சொல்லுவோமோ அந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாரும் கர்ண மகாராஜாக்கள் இப்போ கவச குண்டலத்தோட இல்லை, செல்போன் குண்டலத்தோட கையில ஒட்டிட்டு அலைகிறோம். ஏன்னா இப்போ நம்மளே பார்த்தீங்களா, யாருமே வாட்ச் கட்டுறது இல்லை, மணி பார்க்கறதா இருந்தால் செல்ஃபோன்லாம் எடுத்து பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதிரணி செல்ஃபோன் அணி உங்களுக்கு நான் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறேன். ஆமாம், அங்கே ஷீலா கை காட்டுறாங்க பாருங்க. அதாவது செல்லு இப்போ யாரு வாட்ச், வெங்க நீங்கள் வாட்ச் கட்டிருக்கீங்களா? பார்த்தீங்களா, நீங்களே செல்ஃபோன்லாம் பார்க்குறீங்க, மாட்டிங்களா அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு செல் தான் அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அணி பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்தாளர்களாக இருக்காங்க. ஷீலாவாக இருக்கட்டும், இப்போ அடுத்து வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி சொல்கிறதா இப்போ நான் சொன்னதான், தெற்கே வந்து 2-3 சங்கங்கள் சமைச்சு அது ஒரு நாட்டாமைன்னு சொன்னோம்னா ஷீலாவை இப்போ அடுத்த நாட்டாமை இவங்க வந்து ஆஸ்டின் தமிழ்ச்சங்கத்துடைய துணைத் தலைவராக இருக்கிறாங்க. அது மாதிரி இவங்களும் அங்கே எப்படி அவங்க ஷீலா மல்லிகைன்னு வச்சோமோ அது மாதிரி இவங்க ஒரு நூல், அவங்க வரக்கூடிய மலர் கரெக்டாங்க, உங்களுடைய ஆம்பல் மலர் அப்படிங்கிறதுல இவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க. இது போக இவங்களும் தினமலரோட நிருபராக இருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் செல்போனுக்கு வரக்கம் எல்லாம் பெரிய எழுத்தாளராக இருக்காங்க, ஆனால் செல்லை ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. எங்கிட்ட உங்க டீமுக்கு யோசிச்சுக்கோங்க, இவங்க எல்லாம் பெரிய எழுத்தாளராக இருக்காங்க, ஆனால் செல்போனை தூக்கி பிடிச்சி வந்திருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்க முக்கியமான ஒரு விஷயம் மகாலட்சுமி சொல்றதுனா, இவங்களுடைய தந்தையார் வந்து ஒரு பதிப்பாளர், எழுத்தாளர். அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா என்ன சொல்ல, அந்த ரத்தம் வழக்கமா சொல்லுவாங்களா, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடு முடியுமாங்க, அந்த மாதிரி அது எப்பவுமே அது உண்மையிலே அதை என்ன சொல்ல, நம்ம யாரை பார்த்து வளர்கிறோமோ அந்த தாக்கம் வந்து மிக அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா வெங்கட் உங்க பாயிண்ட், நீங்க அதிகமாக செல்போன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க குழந்தை யூஸ் பண்ணுங்க. வெங்கட்டன் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்த ஒரு பதிப்பாசிரியர், அவங்களுடைய பொண்ணு, அவங்க அது மட்டும் இல்லாமல் 11வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டோட வட அமெரிக்காவின் ஒருங்கிணைப்பாளர். அவங்க பார்த்துருப்பீங்க, அதாவது சிங்கப்பூர் பேஸ், அப்புறம் கோலாலம்பூர்ல நடந்துச்சு. அப்புறம் இந்த வருஷம் அடுத்து 12வது நடக்க போகுது உலக தமிழ் ஆராய்ச்சி. இந்த மாதிரி விஷயங்களை தன்னை முன்னிறுத்தி இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை செய்யறவங்க இப்ப எப்படி செல்லுதான் அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு தெரியல. என்னப்போ தெரியல, பார்ப்போம் இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. இவங்க கருத்தை கேட்டுட்டு அடுத்து வெங்கட் இப்போ அடுத்து நோட் பண்ணிக்குவாரு. அவருடைய அட்டாக்கு வித்தியாசமா இருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட்ல இருந்து அவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறாரு. எனக்கு தெரியும் அவர் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. நீங்க ஷீலா பேசுனது அப்படியே எழுதி கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்காரு. இப்போ அது மாதிரி நீங்க நீங்க என்ன பேச போறீங்களோ உங்க சொல்ல பார்த்து சொல்லுங்க. உங்க சொல்லே உங்களுக்கு அவர் அதை தான் எடுத்து பேச வராரு. வாங்க மகா, உண்மையிலே உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. செல் எந்த அளவுக்கு தேவை, செல் இல்லாமல் இருக்க முடியுமா? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் உயிர் இல்லாமல் கூட இருந்துடலாம் போலுக்கு, செல் இல்லாமல் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு.
உலகத்தை விரல் நுனியில் சுருக்கி விட்டது இந்த செல்போன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகளாவியத்தில் இன்னைக்கு தமிழ் இணையமாக இருக்கட்டும், தமிழ் கற்கும் நம் மாணவர்களாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் இந்த பேசுறதை தாண்டி செல்போன் அப்படிங்கிறது பல வகையான தொழில்நுட்பங்களை கொண்டு வருது. அதை பற்றி பேசுவாங்க மகான்னு எதிர்பார்க்குறேன். வாங்க மகா, உங்களுடைய கருத்துக்களை எங்கள் நேரில் பாருங்க. நேரில் கேட்டுட்டு இருக்க எல்லாருமே மகா பேசுறதுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ உங்களுடைய கவுண்டர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே போங்க. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம அவங்க ரவி நீங்களும் நோட் பண்ணுங்க. நம்ம இடையில அவங்க நம்ம மக்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம, ஏன்னா இந்த 4 பேரை தாண்டி இருக்கும் 40 நம்ம இருக்கிற எல்லாருடைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கும். இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கமே அதுதான். வெறும் 4 பேரோட இந்த விஷயம் நின்றக்கூடாது, பலருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிறதான். எல்லாரும் பேச முடியாதனால எல்லாரும் சேட் பண்ணலாம். உங்களுடைய சேட்ல நீங்க உங்க கருத்துக்களை போட்டுட்டே வாங்க. ரவி நோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மகா, இப்போ நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முக்கியமா செல்போன் வழியா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷலான வணக்கங்கள். ஐயா நடுவர் அவர்களே, இந்த பேச்சுக்குள்ள போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு உங்ககிட்ட. இந்த பட்டிமன்றத்துக்கு உங்களை நடுவரா இருக்கிறதுக்கு எப்படி நேர்ல தான் வந்து அழைச்சாங்களா இல்ல எப்படிங்க ஐயா? ஆஹா, இல்ல நேர்ல வருவாங்க, ஆனா பிகேஎம் காசு கொடுத்தா வந்திருப்பாங்க. கரெக்டா இல்லதா? ஆமா, இது பிகேஎம் வம்புக்கு இழுத்துலாம் நம்ம. ஆமா, அதனால இல்ல செல்போன்ல தான் கூப்பிட்டாங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஆமா, நம்ம யாரு பேசுறாலும் கேட்டோம். ஆமா, நீங்க சொல்றது அவங்க பேசுறது லதா ஏதாவது சொல்ல போறாங்க, சொல்றீங்களா லதா? ஆமா, செல்ல சொல்ல கூப்பிட்டோம். ஓ, பாத்தீங்களா, செல்லுல சொல்லா கூட. வெங்கட், உங்க பக்கத்துல நீங்க ஆள் சேர்த்திருக்கீங்க. பிகேஎம்ல உள்ளுக்குள்ளே ஆள் வச்சிருக்கீங்க. இவங்க ஸ்லீப்பர் செல் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மகா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல கரெக்டா. நீங்க செல்லுல என்ன கூப்பிட முடியுமா? கண்டிப்பா நான் உங்களோட கருத்தை ஆமோதிக்கிறேங்க மகா. ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு இப்பவே நீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல இந்த பட்டிமன்றம் நடத்துறது அவசியமானே எனக்கு தெரியல. கண்டிப்பா வந்து நம்ம சொல்தான், நம்ம வந்து கடிதமால எழுதினாலும் அது அதுல வந்து சொற்கள் தான் இருக்க போகுது. இந்த மாதிரி செல்போன் வழியா கூப்பிட்டாலும் அதுல வந்து நம்ம சொல்லதான் போறோம். ஆனா செல்போனு ஒரு கருவி இருக்கிறதுனாலதான் உங்களை வந்து அவங்க செல்போன்ல கூப்பிட்டாங்க. இல்லைன்னா இதற்காக வந்து மிச்சிகனுக்கு நேர்ல வந்து கூப்பிட முடியுமா? எங்களெல்லாம் கூட செல்போன்ல தான் கூப்பிட்டாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்ம எல்லாரையும் பேசி ஒரு நிகழ்ச்சியவே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இது எல்லாமே செல்போன் வழியா தான் வந்து பண்ணி முடிச்சாங்க. அதுக்கு அடுத்து நான் முக்கியமா வந்து சகோதரர் வெங்கட் அவர்களுக்கு என்னோட நன்றியை கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. குழலினிது யாழினிது அப்படின்னு திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னதா அவர் சொன்னாரு. ரொம்ப உண்மை. நன்றி வெங்கட் அவர்களே. ஏன்னா ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நம்ம அம்மாவோ அப்பாவோ, அதாவது நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாத்திரம் நான் சொல்லல, இப்ப நம்மளோட குழந்தைகள் வந்து நம்ம ஏதோ ஒரு பணி நிமித்தமாவோ ஒரு பர்சனல் காரணத்துக்காகவோ வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம குழந்தைங்களுக்குள்ள நம்மளோட அந்த வார்த்தைகள் அந்த சொற்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும்ல, அது இனிமையா இருக்கும்ல. எப்படி கேட்பீங்க நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து? செல்போன் வழியா தானே கேட்பீங்க. செல்போன்ல போன் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணிட்டியாமா கண்ணா, மம்மம் சாப்பிட்டியா, கிளாஸுக்கு போயிட்டியா, கரெக்டா டைமுக்கு கிளம்புனியா, இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டியா, இது எல்லாமே நம்ம எது வழியா? செல்போன் வழியாவே தானே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதனால எங்களோட கருத்தை ஆமோதிச்சு எங்களுக்காக பேசின வெங்கட் அவர்களே உங்களுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி அவர் வந்து சொல்லும் போது சொன்னாரு, அந்த குழந்தை வந்து சொல்லும் போது சித்தி மாமா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்றத கேட்க கேட்க ஆனந்தமா இருக்குமா. எங்க நீங்க என்ன ஜாயிண்ட் ஃபேமிலியா? இங்க உங்க சித்தி தாத்தா பாட்டி மாமா எல்லாரும் ஒரே வீட்லயா இருக்கீங்க? எல்லாரும் வேற வேற ஊர்ல தானே இருக்காங்க. செல்போன் வழியா தானே அந்த உறவுகளை வந்து நீங்க தினம் தினம் பேசி நீடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் செல்போன் தானேங்க முக்கியம். செல்போன்ல தான் பேச போறோம், ஆனா அதுக்கு செல்போன் வேண்டி இருக்குல்ல. இப்போ நம்ம பாரதியார் அன்னைக்கே சொன்னார் இல்லையா, காசி நகரில் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்க வேண்டும், கேட்டு மறுவி செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. அததானே இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கலிபோர்னியால பேசுறத காஞ்சிபுரத்துல இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மிச்சிகன்ல பேசுறத மாயவரத்துல கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் செல்போன் தானேங்க. அது மாத்திரம் இல்ல, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து அவங்களோட பேர பசங்களோட ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கணும், கூட இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது நம்மளால பல காரணங்களால அது செய்ய முடியல. ஆனா நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 வருடங்களுக்கு முன்பெல்லாம் தமிழ் பள்ளியோ இல்ல நம்ம வந்து தமிழ் சங்கங்கள் நடத்துற இந்த கலை விழாக்கள்ல நம்ம குழந்தைங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதை பார்க்கணும்னு நம்மளுடைய அப்பா அம்மா மாமியார் மாமனார் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே ஆசையா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு போட்டோ எடுத்து காஸ்கோல போய் பிரிண்ட் போட்டு அது எல்லாத்தையும் போஸ்ட்ல அனுப்பிச்சு வைப்போம். அது பொறுமையா தான் போய் சேரும். இல்ல நம்ம இந்தியாவுக்கு போகும்போது வீடியோல எடுத்து கொண்டு போய் காமிப்போம்.
ஆனா இப்போ எப்படிங்க, லைவ் டெலிகாஸ்ட். இதோ இப்ப நம்ம பேசுற பேச்ச எல்லா இடத்துல இருந்து நம்ம நட்புகளும் நம்மளோட உறவுகளும் பாத்துக்கிட்டு இருக்காங்களே, செல்போன் இருக்கிறதுனால தானே பாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த செல்போனோட முக்கியம் வீடியோ கால். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி வந்து வீடியோ கால்ல பேசி தினந்தோறும் அந்த குழந்தைகள் வளரும் பொழுது அவங்கள தினந்தோறும் பாக்குறாங்க. அதனால அந்த கனெக்ஷன் உண்மையிலேயே ரொம்ப அதிகமா இருக்கு. சொல்லுதான் இருக்கணும், தினந்தோறும் நம்மளால போய் தாத்தா பாட்டியோட பார்க்க முடியாது. ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் தான் வந்து நம்ம விடுமுறைக்கு ஊருக்கு போறோம். அந்த சமயத்துல மாத்திரம் பார்த்தா அந்த கனெக்ஷன் எப்படிங்க இருக்கும். தாத்தா பாட்டிக்கு வேணா இருக்கலாம், ஆனா பேர குழந்தைங்களுக்கு தினந்தோறும் தாத்தா பாட்டியை பார்த்து பேசும்போது, நம்ம அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா இப்படி எல்லாரோடையும் பேசும்போது அந்த கனெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாண்டிங்க உருவாக்கிக்கிட்டு இருக்குங்க. அது மாத்திரமா, நம்ம வீட்டு தோட்டத்துல வந்து இந்த இடத்துல வாழை மரம் வச்சா சரியா இருக்குமா, வெத்தலையை எப்படி வைக்கலாம், கருவேப்பிலை இந்த மாதிரி வந்திருக்கு, இதை ஒடிச்சு விட்டுறவா, படர்ந்து வளரணும்னா என்ன பண்ணணும், இது எல்லாமே நம்ம போன்ல வீடியோ கால் பண்ணி தானங்க கேட்கிறோம். நடுவரையா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, எந்த ஒரு விஷயத்துக்குமே 2 பக்கங்கள் இருக்கும், உண்மையா இல்லையா? அது மாதிரி செல்போனால சில தீமைகள் இருக்கு. நாங்க வந்து தீமை இல்லைன்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்திலயும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, செல்போன்ல நன்மைகள் நிறைய இருக்கு தீமைகளை விட அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியால நீங்க ஒரு பழத்தையும் நறுக்கி குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க, நீங்களும் சாப்பிடுவீங்க, இல்ல வேண்டாத விஷயங்களும் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வீட்டுல ரோஜா பூ செடியில முள் இருக்கும், அதுக்காக நம்ம வீட்டுல ரோஜா செடி வளர்க்கறது இல்லையா என்ன? அன்பின் அடையாளமா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறது ரோஜா பூவை தானே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்துல கெட்டது இருக்குன்றதுக்காக அது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதை பார்த்து எடுத்து எப்படி பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தானேங்க இருக்கு. அம்மா அப்பா அவங்களோட பர்த்டே, இல்ல நம்மளோட அண்ணா அக்கா குழந்தைங்க, தங்க தம்பி குழந்தைங்க, அவங்களோட பர்த்டேக்கு நம்ம விஷ் பண்றதுக்கோ, இல்ல அவங்களோட ஒரு ஸ்பெஷலான டேக்கோ, இல்ல ஒரு பரதநாட்டியம் அரங்கேற்றம் இங்க நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கிறதாகட்டும், இல்ல ஊர்ல பரதநாட்டியம் அரங்கேற்றமோ, இல்ல எந்த ஒரு நிகழ்ச்சியும் உடனே நம்ம வீடியோ கால்ல தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். நம்ம வெயிட் பண்ணி ஆல்பம் வரட்டும், எனக்கு வந்து நீங்க அதுக்கப்புறமா நான் ஊருக்கு வரும்போது பாக்குறேன். நம்ம போறதே 3 வாரம். அந்த 3 வாரத்துல நமக்கு ஏகப்பட்ட ஷாப்பிங் போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், சொல்தான் வேணும், நான் நேர்ல தான் போய் பார்ப்பேன்னு நம்ம எல்லாரையும் போய் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. அது எல்லாத்தையும் நம்ம இப்ப இந்த மாதிரி லைவா எப்படிங்க பார்த்துட்டு இருக்கோம். அது மாத்திரமா பண்றோம், ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம், வாட்டர் டேக்ஸ் கட்டுறோம், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம். நம்ம பேரண்ட்ஸ்க்காக நம்ம இங்கேருந்து ஒரு கேஸ் சிலிண்டர் கூட ஆர்டர் பண்ண முடியுது. எங்க நம்ம டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப முடியுதுல. ஐயோ எனக்கு சொன்னா வந்து ஒரு என்னோட பர்த் சர்டிபிகேட் வேண்டி இருக்கு, ஏதோ ஒரு காப்பி எனக்கு வேண்டி இருக்கு டாக்குமெண்ட்ஸ்னா, அது எல்லாமே இங்கே நாங்க அனுப்புறோம், அங்கே நீங்க அனுப்புறோம். இல்ல நம்ம குழந்தைங்க வந்து ஏதோ ஒண்ணு வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உடனே நம்ம அதை வாட்ஸ்அப்லயோ இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறோமே. இது எல்லாமே செல்போன்ல தானங்க முடியுது. சொல்தான் வேணும் அப்படின்னு சொன்னா நான் எக்ஸாமுக்கு போயிட்டு நான் எக்ஸாம் எழுதாம திரும்பி தாங்க வர வேண்டியிருக்கும். அவ்வளவு எங்க நம்ம அம்மா வந்து 2 நாள் ஊருக்கு போயிட்டாங்க இந்தியாலனா, அப்பாவுக்கு சாப்பாடு வேணும்ல. நீங்க இங்க இருக்கீங்க, அங்க பக்கத்துல இருந்து சாப்பாடு போட முடியாது, செஞ்சு கொடுக்க முடியாது. உடனே என்ன பண்றோம், ஸ்விக்கி, சொமேட்டோ இப்படிதானங்க நம்ம எல்லாம் ஆர்டர் பண்றோம். அதனால வந்து செல்போன் கண்டிப்பா நம்மளுக்கு உதவியா தானே இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி முன்னெல்லாம் நம்ம வந்து இந்தியாக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கோ போறோம், வெளியூருக்கு எந்த ஊருக்கு நம்ம ஃபிளைட்ல போறோம் அப்படின்னாலும் ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் ஃபிளைட் டிலேன்னு தெரியும். அங்க போய் நம்ம வந்து அச்சோ ஃபிளைட் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு வெயிட் பண்றோம், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல இருந்து கிளம்ப முன்னாடியே நம்மளுக்கு டக்குன்னு மெசேஜ் வருது இல்லையா? இது எல்லாமே நம்மளுக்கு செல்போன்ல தானங்க வந்துட்டு இருக்கு. அப்புறம் இப்போ அது மாத்திரம் நம்ம அங்க போன அப்புறமா ஃபிளைட் டிலேன்னு சொன்னா கூட போனை வச்சுக்கிட்டு ஓகே நம்ம இந்த இமெயில் எல்லாம் அனுப்பிச்சிருவோம், என்னென்ன ஒர்க் இருக்கு அதெல்லாம் பாத்துருவோம், அதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ ஒரு செல்போனை எடுத்துட்டு போகும்போது நடுவர் அவர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நாட் ஓன்லி இது ஒரு கடிகாரமா மாத்திரமோ, ஒரு பொழுதுபோக்கு சும்மா வாட்ஸ்அப்ல வெறும் வேண்டாத விஷயங்கள், நீங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில பட்டம் வாங்கின டாக்டர்கள் மாத்திரம் கிடையாது. இதுல பல பல நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ஒரு குட்டி ஆபீஸே நம்ம எடுத்துட்டு போறோம். இப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா நம்ம இமீடியட்டா கூப்பிடுறதுக்கு நம்ம வந்து நம்ம செல்போனை தானங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டக்குன்னு எங்க இருக்கிற டாக்டர் கிட்டக்கும் நம்மளால அதை கான்டாக்ட் பண்ணி கேட்க முடியுது உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு தெரியாத இடத்துக்கெல்லாம் போனா கூட உடனே ஜிபிஎஸ் எடுத்து போட்டுக்கிறோம், நம்ம தைரியமா போலாம். அது எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஒரு ஹைக்கிங் போனவங்க கூட அங்க உடனே அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா உடனே அவங்க தகவலை சொல்லி உதவியை வந்து அவங்களால கேட்க முடியுது.
நம்ம ஹஸ்பண்ட்ஸ் பல பேர் வந்து வீட்ல ஒய்ஃப் சொல்றதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஜிபிஎஸ் அக்கா சொல்ற பேச்சை மாத்திரம் எப்பயுமே சரியா கேட்டுக்கிட்டு அது வழியா அவங்க சொல்ற வழியை கரெக்டா ஃபாலோ பண்ணி போனா அட்லீஸ்ட் யூஎஸ்ல கண்டிப்பா கரெக்டான இடத்துக்கு தாங்க வந்து ஜிபிஎஸ் அக்கா கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி பல திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதுனால பல பேர் வந்து இதுக்கு முன்னால அவங்களுடைய திறமைகள் வெளியில வரவே முடியாம சிரமப்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அவருக்கு நல்ல டேலண்ட் இருக்குப்பா, ஆனா வெளி உலகத்துக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வந்து பெரிய கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. ஒரு செல்போன் உங்களுக்கு இருந்ததுன்னா எவ்வளவு பேரை நம்ம பார்த்திருக்கோங்க. நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்தியா, உலக அளவுலயே எவ்வளவோ பேர் அவங்களுடைய திறமைகளை மாத்திரம் வச்சு அதை நம்மளுடைய போன்ல அவங்க போட்டு போட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருக்காங்க. இப்போ சமீபத்திய உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மோனாலிசா வந்து ரொம்ப பிரபலமானாங்க இந்தியால. அவங்களே கூட போடல, யாரோ ஒருத்தவங்க எடுத்து அவங்கள பத்தி போட்டாங்க. நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். ₹1 இட்லி பாட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குதுங்க. எவ்வளவோ பேர், ஒரு சின்ன குழந்தை வந்து 1330 திருக்குறள் அழகா சொல்லுது, ஒரு சிறு நல்ல பாட்டு பாடுறாங்க. இந்த கலைகள் இதெல்லாமே நம்ம இந்த செல்போன் வழியா தானங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து அது பொழுதுபோக்கு கருவியா இருந்தாலும் அது வழியா பல நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கு. அது மாத்திரம் இல்லைங்க. சில பேர் வந்து அவங்களுடைய கைவினை கலைஞர்கள் அவங்க எல்லாம் வந்து சின்ன அளவுல இருந்தவங்க, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா வீட்டுல இருந்து பிசினஸ் பண்ணவங்க இன்னைக்கு அவங்க போன் வழியா பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி பெரிய பெரிய ஆண்டர்பிரினரா பிசினஸ் பீப்புளா மாறிக்கிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த களரி, பறை, சிலம்பம் இதெல்லாம் நீங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க நடுவர் ஐயா, இல்ல மத்தவங்க யாருமே நீங்க சொல்லுங்க. நீங்க சின்ன வயசுல வளரும் போது எவ்வளவு பேரு இந்த வகுப்புகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க இந்தியால இருக்கும்போது. ஆனா நம்ம இங்க அமெரிக்காலயும் பல வெளிநாடுகள்லயும் இன்னைக்கு குழந்தை வந்து சிலம்பம் கத்துக்க போயிருக்கா, களரி வகுப்புக்கு போயிருக்கா அப்படின்னு நம்ம எவ்வளவு குழந்தைங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுடைய தமிழ் சங்கங்கள்ல பாத்தீங்கன்னா களரி, பறை, சிலம்பம், கும்மி, இப்படி பல விதமான நம்மளுடைய தெருக்கூத்து இதெல்லாமே இங்க பண்றாங்க. இதெல்லாம் எப்படிங்க கத்துக்கிறாங்க? இணைய வழியில தானங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நல்ல விஷயமா தானே நாம பாக்குறோம். சில கெட்ட விஷயங்கள் இருக்கு, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ரோஜா பூவுல முள்ளு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செல்போன்ல இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். நம்ம செல்போன்ல நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கூடயும் இன்னைக்கு நீங்க கான்டாக்ட்ல இருக்கிறீங்க இல்லையா? பல ஃப்ரெண்ட்ஸ், இந்தியால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க அவங்க எல்லாரு கூடயும் நேர்ல போய் பேசினாதான் இருக்க முடியும். இப்ப நம்ம சகோதரர் வெங்கட் அவர்கள் வந்து சொன்னாங்க, நம்ம வந்து சொல் அப்படின்னு சொன்னா நம்ம போய் நேர்ல தான் போய் சொல்லணும் அப்படி இல்லையா? டிவி ஆளுக்கு விசேஷ நாட்கள்ல வந்து ஆளுக்கு ஒரு சேனல் பார்த்துட்டு இருக்காங்க, எங்க ஒற்றுமை இருக்கு அப்படின்னு. இது ஒரு வகையில வந்து பிரச்சனை வராம இருக்கிறது கூட நல்ல விஷயம் தானங்க. அதுவும் ஒரு பாண்டிங் தானே. இல்லைன்னா முன்னாடி எல்லாம் என்ன ஆகும், அப்பா கிரிக்கெட் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல அம்மா வேற ஒரு விஷயம் நிகழ்ச்சி பார்க்கணும்னு நினைப்பாங்க, குழந்தை வேற ஒரு விஷயம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. சோ அந்த பிரச்சனை இருக்கும். இப்ப அப்படி இல்லையே, ஆளுக்கு ஒரு போனோ ஏதோ ஒண்ணு அவங்கவுங்களுக்கு கடைசியில அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பார்ப்போம் நம்ம வீட்டுல. அது இன்னைக்கு தலைமுறையில வேணும்னா இருக்கலாங்க, நம்ம வளர்ந்த தலைமுறையில அது கிடையாது. அதனாலதான் ஆளாளுக்கு இப்ப போன் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச சேனலை நீங்க பாத்துக்கோங்க. அம்மா ஒண்ணு பாக்கட்டும், அப்பா ஒண்ணு பாக்கட்டும், குழந்தை ஒண்ணு பாக்கட்டும். இல்ல கண்டிப்பா அங்க சண்டையே வரல, அதனால பாண்டிங் தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே சந்தோஷமா இருக்காங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பாக்குறதுனால. அதனால சரிங்க, நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறேன். காலேஜ் வாட்ஸ்அப் குரூப், ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப், இந்த குரூப்ல நீங்க யாராவது இல்லங்கிறவங்க இங்க கையை தூக்குங்க பாக்கலாம். கண்டிப்பா எல்லாரும் அந்த குரூப்ல இருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னங்க சொல்ல முடியும்? நீங்க ஊருக்கு போகும்போதுதான் அவங்க எல்லாரையும் பார்த்து பேசணும்னா எல்லாருக்கும் டைம் வந்து ஒர்க் அவுட் கூட ஆகாது. ஆனா டக்குன்னு நினைச்ச உடனே நீங்க எல்லாரும் அந்த செல்போன்ல ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுறீங்க, வீடியோ கால்ல பாக்குறீங்க. இதை விட என்னங்க உங்களுக்கு செல்போனை பத்தி சொல்லணும்? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கையடக்கமான இந்த சின்ன செல்போனை இவ்வளோ பெரிய உலகத்தை சுருக்கி நம்ம விரல் நுனியில வச்சிருக்கு அப்படின்னா செல்போன் தாங்க நம்ம இணைய வழியில இணைய வச்சு எல்லாரையும் மகிழ்ச்சியாவும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த பிகேஎம்க்கு என்னுடைய நன்றிகள். அப்பா, செல்லு இல்லாம சொல்லு இல்ல அப்படின்ட்டு. ஆமா, மகா ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவங்க நிறைய விஷயத்த பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வெங்கட் உங்க அணிக்கு வந்து ஆமா சம்மட்டியா சில விஷயங்கள் அடிச்சிருக்கிறாங்க. ஏங்க நீங்க பாட்டு செல்போன் தேவையில்லைன்னா என்ன இந்த காலத்துல இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாமே அடுத்த தலைமுறையை நம்ம கொண்டு வர்றதுக்கு இந்த தொழில்நுட்பம் தேவை.
நம்ம இன்னும் உதாரணமா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதுல சில விஷயங்களை நானும் பார்க்குறேன். ஒரு காலத்துல வந்து கல்வெட்டில் எழுதிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓலைச்சுவடிக்கு மாறுதோம். அந்த மீடியம் மாறுது. அப்போ வந்து இல்ல இல்ல நான் கல்வெட்டுல தான் எழுதுவேன் அப்படின்னு ஓலைச்சுவடி காலத்துல பண்ணியிருந்தாங்கன்னா ஓலைச்சுவடி வந்திருக்காது. அந்த கருத்துக்கள் அடுத்த தளத்திற்கு வந்திருக்காது. அது மாதிரி ஓலைச்சுவடி காலத்திலேருந்து புத்தகத்துக்கு வருது புத்தகம். அப்ப அந்த நேரத்துல இல்ல நான் ஓலைச்சுவடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த இடத்துக்கு அடுத்த தளத்திற்கு நாம் வந்திருக்க முடியாது. இப்ப அதே மாதிரி புத்தகங்கள் இருந்து செல்போனுக்கு வந்திருக்கோம். உலகத்தை கற்றது கைமண் அளவு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ கற்பது எல்லாமே கைக்குள் அப்படி ஆயிப்போச்சு. ஒரு செல்போனுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க கோர்சராவா இருக்கட்டும், நீங்க எந்த நாள் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செல்போன் வந்து மனிதனுக்கு ஒரு இன்றியமையாத ஒன்றா ஆயிப்போச்சு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு செல்லும் தேவைப்படக்கூடிய மாதிரி மனிதனுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு செல் தேவைப்படுறது மாதிரி ஆயிப்போச்சு. குடும்பத்துல 4 பேர் இருந்தாங்கன்னா இப்ப குடும்பத்து 4 இப்ப இந்தியாவுக்கு நான் பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தரே 4 செல் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. நம்மளாம் ஒரு செல்லுல வச்சிருக்கோம். அவங்க கேட்டா ஒன்னு ஏர்செல்ல ஒரு வச்சிருக்காங்க, ஒன்னு பிஎஸ்என்எல் வச்சிருக்காங்க. இது ஒண்ணு பேசுறதுக்கு மட்டும், இது வாட்ஸ்அப் மாதிரி இன்டர்நெட் பாக்குறதுக்கு அப்படின்னு அவங்க 4 வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு செல்லின் தேவை அதிகரித்து விட்டது. அப்போ சொல்லு என்ன ஆச்சு? சொல்லு மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து போட்டிருந்தாரு. நான் சும்மா இப்ப சேட்ல பாக்குறேன். நந்து அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காரு. ஊர் வாயை மூடலாம், செல் வாயை மூடலாமா? இவர் அநேகமா நிறைய மீம்ஸ் போடுவார்னு நினைக்கிறேங்க. பயங்கரமா போட்டிருக்காரு அது. ஆமா, நந்து சிறப்பா இருக்குங்க. ஆமா, அது மாதிரி திருவள்ளுவர்லாம் வம்புக்கு இழுத்துருக்காங்க. செல்போன் அது மாதிரி நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த சுதந்திர போராட்ட காலத்துல செல்போன் அப்படிங்கறது அவருக்கு போட்டிருக்காரு. ஒருவேளை அப்படி இருந்தா செல்போன் காந்தியே அவர் கைத்தடிக்கு பதிலா செல்போன் வச்சுட்டு இருப்பார் அப்படின்னு போட்டிருக்காரு. அது கூட வாஸ்தவம் தாங்க. ஆமா, அந்த அளவுக்கு டெக்னாலஜி அதாவது தேவை. மனிதர்களை ஒன்றிணைக்கும் ஒரு ஊடகமா இன்னைக்கு மாறிட்டு அவங்க சொன்ன மாதிரி நம்ம கல்லூரி மாணவர்களா இருக்கட்டும், ஏங்க ஆனா காலேஜ் குரூப்லாம் கேட்டாக்க சேர்க்கிறோம், அவங்களா சேர்க்கிறாங்க, வேண்டான்னு விட மாட்டாங்க. அது இல்லாம டெய்லி காலைல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குட் மார்னிங் போட்டு தொல்லையை போட்டு ஆமா மக்கள் வந்து அது மாதிரி சமீபத்துல இன்னொரு சுகி சிவம் அவருடைய பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, தினமும் காலையில குட் மார்னிங் போடுறது என்பது குட் மார்னிங்காக அவர் வந்து ஒரு இந்த வயதானவர்களா இருக்கக்கூடிய ஒரு அந்த இல்லத்துல இருந்து அப்ப அந்த நீங்க எல்லாம் கவனிச்சுக்கலாம் அந்த ஒரு பேச்சை. அப்ப அவர் சொல்ல, நான் குட் மார்னிங் போட்டது என்பது குட் மார்னிங்காக இல்ல, இன்று நான் இன்னும் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுது அப்படின்னு. அது உண்மையிலே ஒரு பெரிய பாதிச்சு இப்போ உள்ள, ஏன்னா நம்ம வயதானவர்கள் அதிகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குட் மார்னிங் இல்ல, அது அவங்களோட ப்ரெசன்ஸ், அவங்களோட நம்ம மெமரிஸோ இருக்கிறாங்க, நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி செல்போன் என்பது உறவுகளை கண்டிப்பாக, அதுவும் புலம்பெயர்ந்து வாழும் நமக்கு, இப்ப புலம்பெயர்ந்த ஒரு ஊருக்குள்ளே பாத்தீங்கன்னா வடக்க இருக்கணும், தெற்க இருக்கணும், மேற்க இருக்கணும், கிழக்க இருக்கணும், எல்லாரும் கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது அவர்களை தொடர்பு படுத்தும் ஒரு ஊடகம் அப்படின்னு சொல்றாங்க மகாலட்சுமி. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சேட்ல வந்து அவங்க நேத்து பழமை பேசி அப்படிங்கிற அவங்க ஒரு போட்டிருந்தாங்க, செல்லால் உடைந்த இதயங்களையும் சொல்லால் இணைக்கலாம் அப்படின்னு வெங்கட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கா அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் பேரு பழமை, அவர் புதுமையா நல்லா சொல்லியிருக்காரு. பழமை பேசி நண்பரே, ரொம்ப நன்றி. அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டுங்க, திறமைகளை வெளிக்கொண்டு வருவது அலைபேசி மட்டும்தான், மறுக்க முடியாத உண்மை. நன்மையும் தீமையும் அதை நாம் பயன்படுத்தும் முறையில் தான். தீதும் நன்றும் பிறர் நான் சொல்லுங்க, கொஞ்சம் விடுங்க, அவரே சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காருங்க, ராம்சந்தர்ங்கிறவர். ஓ அப்படியா? ஆமா, ஆக்சுவலா ராமச்சந்திரன் அவங்க இந்தியால இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவர் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்க. ஆமா, நாங்க கடல்கள்னு ஒரு குழு வச்சிருக்கோம் சிலம்புல இருந்து பாத்தீங்கன்னா. அதோடைய நோக்கமே இந்த மாதிரி எல்லாரையும் பேசுறது மாதிரி. அந்த இந்தியால இருந்து அவங்க அந்த குழுல இருக்கிறாங்க. ராமச்சந்திரன் காலையில 5:30 மணிக்கு அவருக்கு வந்து இதுல வேற என்ன பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி காலை 16ஆம் தேதி போட்டோம். அவர் 16ஆம் தேதி காலையில, அதாவது இன்னைக்கு காலையில அவர் 5:30க்கு எந்திரிச்சு வந்து யாருமே வரலன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு சின்சியரான தலைமை ஆசிரியர் அவர் இணைஞ்சிருக்காரு. இப்போ அப்படியே நான் இந்த சேட் பாக்ஸ்ல பாக்குறேன், ஏன்னா ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 44 மெசேஜ். அப்பா அருமை, சூப்பர். அதெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் வம்புக்கு இழுத்துருக்காங்க பாருங்க. மைக் மோகன் வம்புக்கு இழுத்துருக்காங்க. வெங்கட்டே உங்களுக்கு பேர் விட்டுருக்காங்க மைக் மோகன். எத்தனை பேர் இதுல செல்ல இணைஞ்சிருக்காங்கன்னு இந்தியாவில் இது வேற கேள்வியா? அதுக்கு ஒரு போல் போடுங்க ரவி. எத்தனை பேர் அது உங்களால போடுங்க, நம்ம பார்ப்போம். உங்களால போல் போட முடியுமாங்கிறத அதையும் ஜஸ்ட் செக் பண்ணுங்க. அக்ரீட், எனிதிங் மாடர்ன். ஆமா கண்டிப்பா. அதாவது இன்றைய உலகத்துல இந்த தொழில்நுட்ப புரட்சி நடந்து கொண்டிருக்க காலத்துல செல்போன் என்பது கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒன்றுதான். அது கண்டிப்பா அதுதான் மகா வந்து, அதாவது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மகாவும் ஷீலாவும் பாத்தீங்கன்னா எழுத்தாளர்கள், அப்படி அவங்க வந்திருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இந்த டீம்ல பாத்தீங்கன்னா வெங்கட் பாத்தீங்கன்னா அவர் நல்லா என்ன சொல்ல, ஒரு சிறந்த ஒரு பக்தி, அதாவது இறை பயம் உள்ள அந்த மாதிரி ஒரு மனிதர். அதே மாதிரி இப்ப அவங்க டீம்ல அடுத்து பேச வராங்க ஹேமாண்டி. அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்ல
சப்போர்ட் பண்ணிட்டு வாலண்டியராக இருப்பாங்க, தன்னார்வலாக இருப்பாங்க. அது போக அவங்களும் இந்த பப்ளிஷிங் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாங்களே ரொம்ப என்ன சொல்ல, அவங்க இந்த மாதிரி மெதுவாக, அதாவது அதில் ஒரு பக்குவமான பேச்சு, அந்த மாதிரி ஹேமா ஆண்டி பேச வராங்க. அவங்க வந்து இப்போ சொல் அப்படிங்கிறத சொல்லி, அதாவது நமக்கு வந்து சொல்தான் செல்லு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இதுக்கு காரணம் ஏன்னா அவங்களுடைய அனுபவம் கூட இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிகேஎம் நீங்க எடுத்துக்கிட்ட ஆட்கள் உண்மையிலே சிறப்புங்க. ஏன்னா நம்ம எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அவங்க ஷீலாவா இருக்கட்டும், மகாலட்சுமியா இருக்கட்டும், ஏன்னா அவங்க வந்து ஒரு பன்முகத்துல ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு தலைமுறை தாண்டி சில விஷயத்த சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த அனுபவம் முக்கியமான விஷயம். கண்டிப்பா அவங்க ஹேமா ஆண்டி வந்து நமக்கு அந்த விஷயத்த சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். உங்களுடைய கருத்துக்களை நாங்க ரொம்ப ஆவலோட கேட்க ரெடியா இருக்கோம். இப்போ நீங்க தான் உங்களுடைய அணியை வந்து இப்போ எல்லாம் அந்த பக்கம் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ரவுண்ட் இருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து டெக்னாலஜினா செல்லு தான். நீங்க என்னப்பா இது டெய்லி காலைல நைட்டு தூங்கி எந்திரிக்கலேருந்து காலைல வரைக்கும் அலாரம் வைக்கிறதா இருக்கட்டும், மணி பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், உங்களை கல்லூரி நண்பர்களை கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், உங்கள் உறவுகளை இந்தியாவில் தொடர்பு கொள்வதா இருக்கட்டும், இவை அனைத்திற்கும் செல்போன் தேவை. செல்போன் இல்லாம முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப நீங்க எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்றதுக்கு வந்து சொல்லுங்கம்மா நீங்க. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். யாராவது செல்போன் இப்ப கையில வச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் சொல்றத கேளுங்க. அப்படி ஆஃப் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அத தலையை சுத்தி தூக்கி போடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. உலகத்துல எதுவுமே மாறிட போறது இல்லை. இப்போ எதிரணியில பேசினவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, செல்போன் அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க, உலகத்துக்கு நமக்கு கிடைச்ச பெரிய வரம்னு சொன்னாங்க. நிஜம்தான். அதனால என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கு தெரியுங்களா? நம்மளுக்கு இப்ப கேலண்டர் தேவையில்லை, கால்குலேட்டர் தேவையில்லை, லைப்ரரியில புக்ஸ் தேவையில்லை, டிவி தேவையில்லை, டேப் ரெக்கார்டர் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப நம்மளுக்கு என்னதான் தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்ம மனுஷங்க எல்லாருமே சோசியல் அனிமல்ஸ். நம்ம ஆளுங்களோட சேர்ந்து இருந்து சிரிச்சு பேசி இருக்கிறதுக்கு தான் இருக்கும். எல்லாத்துலயுமே செல்லுலயே பண்ணிடலாம்னு சொல்றதுக்கு, உலக நுனி விரல்ல வச்சிருக்கோம்னு சொல்றோமே, நுனி விரல்ல வச்சிருக்கிற நாம எல்லாம் நடந்து முடிச்சிருக்கிறதுலன்னா அப்போ அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கணும் இல்லையா? அந்த செல்போன் யூஸ் பண்றவங்க அவ்வளோ டைம் இருக்கு அதுலன்னு சொல்றவங்க அந்த டைம் எல்லாம் திருப்பியும் செல்போன்லயே தான் தொலைக்கிறோம் நம்ம, இல்லைங்களா? இப்போ சொல்லுவாங்க, இப்ப அவங்க சொன்னாங்க மாப்பிள்ளை பாக்குறது பொண்ணு பாக்குறது எல்லாம். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க குனிச்ச தலை நிமிராம இருக்கிற பொண்ணா பாருன்னு சொல்லுவாங்க. இப்ப பையனும் சேர்த்து நம்மளுக்கு கிடைப்பான். ஏன்னா எல்லாரும் காதுல மாட்டிட்டு குனிச்ச தலையோட தான் போயிட்டு இருக்காங்க. யாரையும் நம்மளால பார்க்க முடியல. யாரும் நிமிர்ந்து ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இருக்காங்களான்னு தெரியல நம்மளுக்கு. நம்ம ஒரு அப்படி கூட சொல்லுவாங்க, பையன் அது ஒரு வார்த்தை பேச மாட்டான் அப்படின்றலாம். பேச மாட்டாங்க இல்லைங்களா? இதுல நம்மளுக்கு ஒரு காந்தி சொன்ன 3 குரங்கு இருக்குன்னு சொல்லுவோம். ஒண்ணு கேட்காது, பார்க்காது, பேசாது. இப்ப 4வது குரங்கு என்னன்னா, இது பார்க்கவும் பார்க்காது, கேட்காது, பேசாது, செல்போனை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கு. முன்னாடி எல்லாம் தொலைபேசி அல்ல கைபேசின்னு சொல்லும்போது, தொலைபேசின்னு இருந்தப்போ என்னாச்சுன்னா, வீட்டுல நடுவுல ஒரு இடத்துல போன் இருக்கும். ஒரு போன் அடிச்ச உடனே எல்லாரும் ஓடி வந்து எடுத்து யாராவது ஒருத்தர் ராங் நம்பரா கூட இருக்கலாம், அதுல சொன்னதும் நம்ம என்ன சொல்லுவோம், இது பேசினாங்க, அவங்க பேசினாங்க, அதோட செய்யறோம். ஆனா இந்த கைபேசி என்ன சொல்லுதுன்னா, கையில ஒரு சின்ன வைப்ரேஷன் ரிங் வந்ததும் என்ன பண்றாங்கன்னா, ஹலோ 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 ஹலோன்னு பேசிக்கிட்டு ஊருக்கு கோடியிலேயே நடந்து போயிடலாம். நம்ம அவங்க பின்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியறதில்ல. ஒரு சொல் அப்படின்றது நம்மளுக்கு தொடுதல். இப்ப அவங்க சொன்ன மாதிரி உடம்பு சரியில்லை, போனோம் பார்த்தோம், எல்லாமே ரைட்டு, போன்ல பார்க்கலாம். ஆனா நம்ம போய் தொட்டு நம்ம சொல்ற ஒரு ஆறுதல் வார்த்தைன்றது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க நீங்க. இப்போ என்னுடைய இப்போ குழந்தைங்க யாராவது, நீங்க குழந்தைங்க எல்லாம் செல்போன் யூஸ் பண்ணாங்கன்னா டைம் அவுட் கொடுப்பீங்க, இதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது, அது மாதிரிலாம் டைம் அவுட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இருந்தானா எப்படி சொல்லுவேன்னா, எங்க பேரன்கிட்ட சொன்னேன் நானு. அப்போ ஒரு தடவை செல்போன் வச்சிட்டு இருக்கும்போது, அப்பா உனக்கு கொஞ்சம் சீக்கிரமா நாங்க செல்போனை வாங்கி கொடுத்துட்டோமோ அப்படி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் அவன் அடுத்த நொடி எடுத்து என்ன பண்ணிட்டான், சாரி பாட்டி நான் பண்ணலன்னு வச்சுட்டான்.
இப்ப அதே மாதிரி குழந்தைங்க நாங்க எப்போதும் அந்த கான்வர்சேஷன் யாருக்குமே வந்து அட்வைஸ் சொன்னா பிடிக்காது. ஆனா நீங்க பேச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய இதுல விளையாட்டுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து நம்மளுக்கு அதுல ஒரு அதுல என்ன நல்லது இருக்குன்னு சொல்றத சொல்லி கொடுக்கும். அந்த நாம தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணுமே தவிர வேற யாரும் வந்து சொல்லி தர போறது இல்ல. கூகுளோ யாரும் வந்து சொல்லி தர போறது இல்ல. நீங்க ஆப்ஸ் வச்சிருக்கோம்னு சொல்றோமே, அந்த ஆப்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னு தெரியுமான்னு சொல்லுங்க. கைபேசி நம்மள வந்து எல்லாத்துலயும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு தான் நாங்க சொல்லுவோம். எப்படின்னாக்கா வந்து குழந்தைங்கன்னு சொல்ல நம்ம பெரியவங்களை கூட சொல்லுங்களேன். இப்போ வந்து ஷீலா அவங்க சொன்னாங்க, எதிர் வீட்டுல இருக்கிறவங்களை போய் கதவு தட்டி சொல்லுவோம். ஏன்னா இது இருக்கிறதுனாலதான் நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம பசங்களையும் வீட்டுக்காரரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடணும்னாலே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா மெசேஜ் அனுப்பிச்சுதான் கூப்பிடுறீங்க. கீழே டைனிங் டேபிளுக்கு வா சாப்பிடன்னு போய் யாரும் கூப்பிடுறது கூட முடியறதில்ல. என்ன அவங்கவுங்க காதல் மாட்டிட்டு அவங்கவுங்க பிஸியா இருக்கும். நீ சொல்லுங்க, குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ நானும் என் பேத்தியோட கார்ல போகும்போது நானு குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே போவோம். கையில வந்து இலை போட்டு அதெல்லாம் நம்ம சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? அதுல இலை போட்டு இது பண்ணி அது எப்படி பழக்கணும், அதுல சொல்றதெல்லாம் சொல்லும் போது நீ எப்படி சாப்பிட முன்னாடி கைய வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி எந்தெந்த வகையில வைக்கணும், அதை ஊட்டி யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், அப்படி கொடுக்கும்போது பகிர்தலை சொல்லித்தரும், நல்லது கெட்டதை சொல்லித்தரும். அந்த நம்ம சொல்ற செல்போன் செய்யுமா? செல்போன்ல நீங்க எல்லாமே வேகமா நடக்குங்க, எல்லாம் வேகமா நடக்கும். அதை நாங்க யாரும் செல்போனுக்கு எதிரி கிடையாது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு கேட்ஜெட். அதை எந்த சமயத்துல யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மறந்து வச்சிருங்கன்னு தான் சொல்ல வரும். அதுவே ஃபுல் வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நம்ம அதுல மிச்சம் பிடிக்கிற டைம் எல்லாம் என்ன பண்றோம்னு சொல்லுங்க. அடுத்தது, தொலைபேசி இருந்தப்போ நம்ம வீட்டுல நடுவுல இருந்து எல்லாரும் வந்து பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். அவங்கவுங்க ரூம்ல எங்கேயாவது ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் சரி, வெளியில போனாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு போங்க, அங்க பார்த்தாலும் அவங்கவுங்க செல்போனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அதுல அவங்க என்ன பண்ண வராங்க, ஒரு நிகழ்ச்சியை ஃபுல்லா பாக்குறோமா, அதை ஃபுல்லா ரசிக்கிறோமா, எதுவுமே கிடையாது. அப்போ நமக்கு என்னதான் தேவை அதுலன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம கோவில் எல்லாம் சொல்லும் போது ஒரு மந்திரம் எல்லாம் சொல்லும்போது ததாஸ்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது நல்லபடியா அது அப்படியே ஆகட்டும், அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்றது. அவ்வளவு சொல்லுக்கு அவ்வளவு பெரிய வீரியம் இருக்கு. அந்த நம்ம சரியா யூஸ் பண்றோமா அப்படின்றதுதான் நம்ம சொல்ல வர்றது. செல்போன்ல எவ்வளவு மெசேஜ் அனுப்பிச்சாலும் எவ்வளவு பண்ணாலும் நம்ம நேரா பேசுற மாதிரி வராதுன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம். இப்போ செல்போன் பத்தி அவ்வளோ எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் கரெக்டா இருந்தது, எல்லாரும் நாங்க எல்லாமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்றதுதான் நம்ம சொல்ல வரோம். இது இவ்வளவு நல்ல செல்போன்ல இருக்கிற இதுன்றதுனால தங்க கம்பின்றதுனால வந்து தங்க ஊசின்றதுனால நம்ம அதாலேயே குத்திக்க முடியாதுன்றதுதான் நாங்க சொல்ல வர்றது. இதுல வந்துட்டு செல்போன் எல்லாம் ஸ்மார்ட்டா தான் இருக்கு, அதை வச்சிட்டு இருக்கிற நாம தான் லூசா சுத்திட்டு இருக்கோம் தான் நம்ம சொல்ல வரோம். இதுக்கு அருமை அருமையா வழக்கமா நம்ம வழக்கமா சொல்லுவாங்களே, இன்டெல் இன்சைடு மென்டல், இன்டெல் அவுட் சைடு மென்டல் இன்சைடு, அந்த மாதிரி இப்ப எல்லாம் பெரிய பெரிய ப்ராசஸர் எல்லாம் உள்ள இருக்கு. ஆனா நம்ம தான் சரியா சுத்திட்டு இருக்கோம். சரிதான், சரியா பண்றது இல்லன்றதுதான் நாங்க சொல்ல வரோம் முதல்ல. அப்புறமா வந்து இதுல ஒரு பரமபதம் இருக்கு, நம்ம வெக்கேஷன் எல்லாம் இருக்கும், அதுல எல்லாத்துலயும் நாங்க வந்து குழந்தைங்களோட எல்லா கேம்ஸும் விளையாடுவோம். அப்படி விளையாடும் போது அதுல பரமபதமும் ஒண்ணு. அதுல பரமபதம்னு சொல்லும் போது விளையாடும் போதே சொல்லி கொடுப்போம். இதுல ஏணியில நீ நல்லது செய்யறதெல்லாம் உன்னை ஏணியில ஏத்தி வைக்கும். நீ பாம்புல விழறனா, பாம்பு தவறு செஞ்சா உன்னை பாம்பு கீழே கொண்டு வரும். கடினமா இருக்கும் ஒரு வார்த்தை, ஒரு பாதை கஷ்டமா நேர்மையா செய்யணும்னா கடினமா தான் இருக்கும். அத நீ நிக்காம செஞ்சனா, முயற்சி செஞ்சனா அது நல்லபடியா நடக்கும். அதுக்கு நீ ஏணியில கிட்ட போயிடுவோம் ஜெயிக்கிறதுக்கு ஏறி, அப்பவும் ரொம்ப கீழே இறங்கி வரா மாதிரி இருக்கும். அதுலயும் நீ திருப்பியும் முயற்சி பண்ணி பாரு. அப்படிதான் நீ வந்து அதெல்லாம் நம்ம குழந்தைங்க விளையாடுற ஆப்ஸ்ல அதெல்லாம் சொல்லி தராங்களா நீங்க சொல்லுங்க. இததான் நாங்க கேட்கிறோம். என்ன இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா
நிறைய பேர் இந்த இன்ஸ்டன்ட் எல்லாருக்கும் உடனே 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 நான் நட்டதும் ரோஜா இன்னைக்கே பூக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இன்னைக்கே எல்லாம் எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டன்டா நடந்துடணும்ன்றது ஒண்ணு எல்லாருமே பாக்குறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. இப்போ இதுல வந்துட்டு உம் குழந்தைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க எல்லாம் பண்றாங்க. அந்த இதுல போறதுக்கு நீங்க ஒரு செல்போனை தான் கொடுக்குறீங்க. எல்லா டைம்லயும் நம்மளால அவங்க கிட்ட அதை கொடுத்து வைக்க முடியாது. எத்தனை பேரு நம்ம குழந்தைங்க அதுல என்ன விளையாடுறதுன்னு தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாம எத்தனை நம்ம சொல்லி வைக்கிறோம் அவங்களுக்கு. இந்த இதுக்கு போயிடாத, இவங்க ஸ்ட்ரேஞ்சர் வந்தாக்கா அதுல ஜாயின் பண்ணிடாத, ஸ்ட்ரேஞ்சர் வந்தா சொல்லு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாத்திரம் தான் இருக்காங்களா, அதுல உள்ள யார் வராங்க யார் பேசுறாங்க ஒண்ணுமே தெரியறது இல்ல. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு 10 பசங்க இருந்தாலும் எல்லாம் அவங்கவுங்க செல்போனை காதுல மாட்டிக்கிறாங்க. தனித்தனியா சிரிக்கிறாங்களே தவிர ஒன்னா சிரிச்சு பேசுறது இல்ல. நம்ம சிரிச்சு சிரிச்சு பேசுறத விட சிரி கிட்டையும் அலெக்சா கிட்டையும் பேச பழகிட்டோம். நம்ம கருவிங்க கிட்டயே பேசி பழக ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் நம்மளுக்கு நேரடியா பேசுறதுக்கு தெரியல. உலகத்துல இருக்கிற எல்லாரோடையும் நம்ம கனெக்ஷன்ல இருக்கலாம். கரெக்ட், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையும் நம்ம கனெக்ஷன்ல இருக்கலாம். ஆனாக்க ஒரே வீட்டுக்கு கீழே இருக்கோமே நாமெல்லாம் நல்ல தொடர்புல இருக்கோமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. அந்த வெங்கட் தம்பி சொன்ன மாதிரி ஒரு டைனிங் டேபிள்லயோ ஒரு கலந்து ஒரு விஷயத்த எது இருந்தாலும் அது பேசுறதுக்கு நம்ம வரோமா, அதுவும் பண்றது கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது விரல் நுனியில இருக்குன்றதுக்காக நம்ம எல்லாமே அதுல நல்லதுதான் சொல்லி சொல்றது சரி கிடையாதுன்றதுதான் எங்க வாதம். வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை, சிறப்பு. அப்பா அதான் முதலே சொன்ன மாதிரி இந்த பக்கம் இவங்க சரியான ஆட்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு பாயிண்ட்டும் உதாரணமா சொன்ன தங்க ஊசிங்கிறதுனால எடுத்து கண்ணை குத்திக்க முடியுமா அப்படின்னு. இந்த பக்கம் சேட்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த செல்லுங்கிறவங்க ஆளை கூட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சுவாமிநாதன், ரவி, அப்புறம் லாவண்யா, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா செல்லுக்கு பயங்கர சப்போர்ட்டா. ஏங்க நீங்க ஆள் கூட்டு வந்திருக்கீங்க, செல் டீம் சொல் டீம் எனக்கு அந்த டவுட் இருக்குதுங்க. ஆமா, உண்மையில அவங்க அந்த பக்கம் மறைக்கவே முடியாது. அதுதான். ஓ அப்படியா, சரி பாக்குறேன். எல்லாம் கேட்கணும், அதாவது அன்மியூட் பண்ணி சுவாமிநாதன் வரை கேட்கணும், ஏங்க யாருங்க நீங்க அப்படின்னு. யாரும் 2-3 பேர் மகா வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னு நினைக்கிறேன். மகா ஆமா நல்ல உண்மையில இல்லைங்க. அவங்க சொல்றது 2 பக்கம். இவங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் முந்திலாம் பாத்தீங்கன்னா மண்பானையில கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். பாத்தீங்கன்னா மண்பானையில தண்ணி, அதாவது ரொம்ப நம்ம ஊர்ல என்ன சொல்ல சர்வசாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருந்து ஒரு 10 வருடங்கள் முன்னாடி கூட இருந்துச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா மண்பானை செய்யற இடமும் மண்பானை கிடைக்கிறது ரொம்ப அரிதாகி போனது. அது நீங்க இப்போ ஒரு நான்ஸ்டிக்கை வாங்கிடலாம், மண்பானை வாங்க முடியாது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இவங்க சொல்ற மாதிரி இந்த டெக்னாலஜிலாம் வந்த உடனே நீங்க 5G 6G 7G எல்லாம் கிடைச்சிரும். ஆனா பக்கத்துல உள்ள ஒரு நெருக்கம் இருக்குமா, உறவுகளுக்கான நெருக்கம் அப்படிங்கிறது அவங்க சொல்ற ஹேமாவா இருக்கட்டும், வெங்கட் பால் சொன்னதான் இந்த விஷயத்துல டெக்னாலஜி எவ்வளவோ தூரங்களை முன்னாடி போட்டா தூரங்களை குறைக்கிறது தான். ஆனா அது நிஜமாவ மனதிற்கு இடையில உள்ள தூரத்தை குறைத்ததா அப்படின்னா அது அகலப்படுத்துதோ? ஒரே வீட்டுக்குள்ள ஒரே அறையில், அதாவது இப்ப அவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தொலைபேசி வீட்டுக்கு நடுவுலே இருந்தது, அது அடிச்சதுன்னா எல்லாரும் ஓடி வந்திருப்போம். இப்போ எல்லாரோட உள்ளங்கையிலும் இருக்குது, அது தொலைபேசி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்களே பார்த்து பேசுறது, சிரிச்சது. மித்த வீட்டில் இருக்க மற்ற 3 பேரும் தனியா இருக்கிறோம், அவங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனி தீவுகளில் இருக்கிறது போல இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அது மாதிரி தொலைக்காட்சி பெட்டி வீட்டுக்கு நடுவில் இருந்ததுன்னா இப்போ செல்போன் அந்த விஷயத்தை ஈவன் நம்மளுடைய படுக்கை அறைக்கு கொண்டு வந்த மாதிரி தனியா வந்துடுச்சு. இதுல நன்மைகள் இருக்க மாதிரி அவ்வளவு தீமைகள் இருக்கு. இப்போ அதான் பாத்தீங்கன்னா அதுல போட்டிருந்தாங்க ஒருத்தங்க, செல்லோ அளவுக்கு மிஞ்சினால் அது நஞ்சு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுல இவங்க மகா அணியினரும் ஷீலா அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா அது நஞ்சா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம தான் அதை பார்த்து பண்ணிக்கணும், அதுல அவ்வளோ நன்மை இருக்கிறதுனால நீங்க ஒதுக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஆனா வெங்கட் அணியினரும் அவங்க ஹேமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அதெல்லாம் சரி, உண்மையான மனிதன் என்பது ஒரு சமூக விலங்கு, சோசியல் அனிமல். நம்ம செல்போனோட எவ்வளவு நாளுக்கு வாழ முடியும்? பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் தான் நீங்கள் மனிதர்கள் இல்லாமல் ஒரு இடத்துல, அதாவது அந்த செல்ஃபோனில் போடுறதுக்கே ஒரு மனுஷன் வேணும், அவங்க ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு லைவான ஒரு விஷயம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சாட் ஜிபிடியாக இருக்கணும், அது ஏஐ வந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு நிஜ மனிதர்களுக்கு நிழல் உருவங்களை உருவாக்கக்கூடிய ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு எவ்வளோ வந்துட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா மனிதர்களின் அந்த சொல், மனிதர்களுடைய சேவை, நம்ம அவங்களுடைய தொடர்பு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு 2 தலைமுறைகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா உதாரணமாக நம்ம
குழந்தைகள், பேர குழந்தைகள் பாட்டி தாத்தாட்ட பேசுறதா இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அந்த செல்போன்ல பேசுவாங்க. ஆனா நேர்ல வரும்போது அந்த உறவுகளுக்கான இணைப்பு பாலம், அந்த வேர்கள், அதாவது அவங்களுக்கு இது, ஏன்னா செல்போன்ல வெறும் டிஜிட்டலா 2D ஸ்கிரீன்ல தெரியும். ஆனா நேர்ல பார்க்கும்போது தான் நகமும் சதையும் ரத்தமும் உயிரும் அந்த உள்ளமுமா அந்த விஷயத்தை வந்து நேரா இருக்கக்கூடிய அந்த சொற்கள், அது சொல்லுவாங்க அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அடிமா, அது மாதிரி அந்த நேர்ல பார்க்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹேமா வெங்கட் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கடைசியா ஒரு சில நிமிடங்கள், ஏன்னா வழக்கமா இந்த ஃபைனல் சம்மரி மாதிரி இப்ப 2 பக்கம் அணியில இருந்தும் வந்து சொல்ல போறாங்க. முதல்ல செல் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஷீலா வந்து அவங்களுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். அவங்க வந்து, நீங்க ஷீலா எனக்கு தெரியும், நீங்க உங்க சேட்ல போய் பாத்தீங்கன்னா அதுல உள்ள பாயிண்ட் எடுத்தாலே போதும் உங்களுக்கு, அவ்வளோ பாயிண்ட போட்டிருக்காங்க. உங்க அது ரவி, சுபா, அப்புறம் மோகனசுந்தரம், லாவண்யா, இப்படி பாக்குறேன் இந்த பக்கம் யாரெல்லாம் இருக்கிறாங்க நம்ம மேல, அவங்களெல்லாம் நம்ம சொல்லணும் ஏகப்பட்ட. அப்புறம் ஜனார்த்தனன், வினோத், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் சொல்லுங்கிறதுக்கு வந்து பர்வீன், அப்புறம் யாஸ்மின், அப்படி இதுல வந்து நடுநிலைமையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராம்சந்தர், சுபாஸ்ரீ, இவங்கெல்லாம் வந்து நடுநிலைமையோட அவங்களாம் ஏன் அணியில இருக்கிறாங்க. சூப்பர், வாங்க வாங்க, அட்லீஸ்ட் நமக்கு 2 பேர் இருக்கோம், நாம பரவாயில்ல, நம்ம ஆளை வச்சு கூட்டு வராட்டாலும் அவங்கலாம் வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிப்பா, அவங்களாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. கீழே அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் லதா அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, பிரியா, விஷி, ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க. இதுல சுவாமிநாதன் தான் விடாம தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட விடு. பாத்தீங்களா ஏங்க, செல்போன்ல இருக்குன்னா நான் வந்து சொல் சைடு சார். ஓ அப்படியா? ஆமா. இப்ப ஆமா, இல்லங்க, நீங்க சொல்லுனால சொல்லிட்டீங்கன்னா தான் மாறாது. ஆனா நாங்க செல்லுல சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எடிட் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். அதனால பாத்தீங்களா எல்லாம் வெவ்வரமான ஆட்களா இருக்காங்க. இந்த சுவாமிநாதன் ஒருத்தர் போட்டிருக்காரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட. ஏங்க செல்போன் கண்ணத்துல சுட்டாலும் ஆறாதுங்க, தழும்பாத்தான் போகும். ஸ்பீக்கர்ல பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, இதுக்கு தான் பக்கத்துல வச்சுக்க வேண்டாம். ஸ்பீக்கர்ல போட்டு நம்மளோட ஸ்பீக்கர் போயிடுது. இப்போ அதையும் பத்தி யோசிங்க. இப்போ வந்து இந்த இவங்க சொன்ன மாதிரி இப்ப யோசனை செல்போன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஷீலா, உங்க பக்கத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்களை ஃபைனலா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு. இப்போ இந்த பக்கத்துல ரவி, நம்ம ஒரு போல் போட முடியுமா, மக்கள் வந்து எதை அப்படின்னு, எத்தனை ஓட்டு அப்படிங்கிறது. கண்டிப்பா அதுல நிறைய கள்ள ஓட்டு வந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் மக்கள் எப்படின்னு. உங்களுக்கு அந்த போல் ஆப்ஷன் இருந்தா போடுங்க, இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். நாட்டாமை தீர்ப்பை மாத்தி சொல்ல மாட்டார்ல, அது எல்லாரும் கமெண்ட்ஸ் இப்ப சொன்னதுனால. சரி, ஓகே, நான் இப்ப சொல்றேன். ஹேமா ஆண்டி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ஒரு லைவ்லியா செல்போன்ல நிறைய பார்த்திருப்பாங்க போல இருக்கு, அந்த பசங்களோட பொண்ணோட எல்லாம் அப்படியே ஒரு நம்மளோட லைவா இருக்காங்க பாருங்க. சோ அதுவே ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அவங்க சொன்ன மாதிரி நேர்ல போய் தொட்டு அனுசரணையா அந்யோன்யமா இந்த காலத்துல நம்ம இருக்க முடியாது. அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படிப்பட்ட நேரத்துலதான் நம்மளுடைய செல்போன்ல நம்ம அவங்கள்ட்ட பேசுறதும் கண் கொண்டு பாக்குறதும் அவங்களுக்கு பயங்கரமா ஒரு சந்தோஷத்தையும் ஒரு க்ளோஸ்னஸையும் அவங்க நிச்சயமா உருவாக்கும். அப்புறம் பழமை பேசி அவர்கள் சொன்னீங்க, செல்ங்கிறது ஒடிஞ்சிரும், சொல்ங்கிறது உடையாது. நான் இதை வந்து செல்போன் ஒரு அமைதி புறாவா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு கெட் டுகெதர்ல ஏதோ ஒரு சந்திப்புகள்ல நம்ம யாரு கூட வாக்குவாதம் கடுமையா பேசி அவங்கள மனஸ்தாபத்துக்கு பண்ணியிருந்தாங்க, எப்படா அவங்களை அடுத்து உங்க முகத்துல முழிக்கிறதுங்கிற ஒரு தர்ம சங்கடத்தை போக்குறப்போ அடுத்து ஒரு வாரமோ ஒரு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு ஒரு செல்போன்ல சாரி நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசியிருக்க முடியாது அப்படின்னு முகத்தை பார்த்து சொல்ல முடியாத வார்த்தைகளை செல்போன்ல சொல்ல முடியுங்க. அதுதான் உண்மை. இப்ப தீதும் நன்றும் பிறர் தர வாராது, நீங்க எல்லாருமே சொன்னீங்க. நம்ம பண்றதுதான், நம்ம எடுத்து அதை பயன்படுத்தும் விதத்தை தான் நாங்க பேசுறோமே தவிர செல்போன் தான் உயர்ந்ததுன்னு சொல்ல, அதை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய எவ்வளவு தூரம் நம்மளுக்கு லைவ்லியா கனெக்ட் பண்ண வைக்கிறதுன்னு. இப்ப கம்ப்யூட்டர் இன்ஜினா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது மட்டுமே தெரிஞ்ச காலம் உண்டு, மருத்துவர்கள்னா மட்டுமே தெரிஞ்ச அக்ரிகல்ச்சர். ஆனா இப்போ நம்ம அந்த செல்போன் வந்ததுனால இப்ப ரீசெண்டா ஹட்சன் ரிவர்ல ஹெலிகாப்டர் விழுந்ததா இருக்கட்டும், பிரைவேட் பிளேன் நியூயார்க்ல பண்ணினதா நடந்த விபத்துக்களை ஒரு பைலட் ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொல்றாரு, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, ஒவ்வொரு ஆக்சிடென்ட். ஸோ அந்த நாலேஜை நம்மளுக்கு கொடுக்கறது எது? இந்த மாதிரி செய்திகளை நம்ம செல்போன்ல படிக்கிறது. பாதி டாக்டர் ஆயிட்டோன்னே நிறைய நியூஸ்கள் வருது. பட் அதை நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும் எவ்வளவு எடுத்துக்க கூடாதுங்கிறது ஒரு கணக்கு
கணக்கு இருக்குல்லங்க. ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு, வீட்லயே ஒரு பழம் இருக்கு, ஓரளவு ஒரு அழுகி போற மாதிரி இருந்தா நம்மளே தொட மாட்டோம். ஸோ நம்மள்ட்ட நம்ம படிச்சிருக்கோம்ல, அதை நம்ம பயன்படுத்த நினைக்கிறேன். இப்ப நண்பர் வெங்கட் அவர்கள் சொன்னாரு, டூரிங் கோவிட் டயத்துல இந்த செய்திகள்லாம் கேட்காத, செல்போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. என்ன சுயநலம் ஐயா! உங்களுக்கு இன்னும் டூரிங் 60 அந்த செகண்ட். மாதிரி நேரத்துல போய் செல்போனை ஆஃப் பண்ணிக்க மனச்சாட்சி இருக்கா உங்களுக்கு? நீங்க இப்ப செல்போனை ரொம்ப ஆராய்ஞ்சு பல மாடல்களை கத்துட்டு வந்து சொன்ன அவர் அவ்வளவு கிளியரா அவரோட வார்த்தைகள்ல செல்வது, அவர் தான் ரொம்ப பயன்படுத்தி இருக்கிற ப்ரூஃபே காமிக்கிறாரு. ஆமா. ஷீலா, இப்ப உங்களுக்கான நேரம் இன்னும் 30 செகண்ட்ல நீங்க ஓகே. சுருக்கமா. ஆமா. சோ நேர்ல அதனால தான் நான் சொல்றேன், இப்ப சின்ன வயசுல நிறைய நம்ம பாடின பாட்டு, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சொல்ல, பாடின பாட்டு, ஆடின ஆட்டம், பேசின ஃபர்ஸ்ட் நடந்தது எதுவுமே பதிவு பண்ணாதது எவ்வளவு புலம்பிட்டு இருக்கோம். ச்சே, நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம். இப்ப எல்லாம் பாருங்க எவ்வளவு வசதிகள். நம்ம எல்லாத்தையும் இன்னும் 100 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு காட்டலாங்க நம்மளுடைய பதிவுகளை. சோ இப்ப நான் சொல்றேன், எல்லாருக்கும் செல்போனால அதிக நன்மைகள் இருக்கு. இப்ப நம்ம பேசுறது நிறைய பேர் லைவா இருக்கீங்க, இன்னும் நீங்க பார்க்க போறீங்க இந்த ரெக்கார்டிங்க செல்போன்ல. இவ்வளவு பயன்படக்கூடிய ஒரு செல்போனை நம்ம நடுவர் அவர்கள் அருமையான தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வாழ்த்துக்களும் கூறியுங்க. நன்றி, வணக்கம். ஆமா. சிறப்புங்க, சிறப்புங்க, அருமை. இப்போ வந்து முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க என்ன தேவை அப்படின்னு. இப்போ நம்ம வெங்கட், உங்க பக்கத்துலேயும் தரப்புல இருந்து சொல் அப்படிங்கிறதுக்கு ஒரு உங்க 2 நிமிடங்கள் அப்படி வந்து ஆணி அடிச்ச மாதிரி ஒன்று சொல்லிட்டு போங்க. அங்க சுவாமிநாதன் அவங்க வந்து இவங்க தான் செல்லுக்கு சப்போர்ட்டா வர்ற சுவாமிநாதன் நினைக்கிறேன். இப்போ தான் லைவ்ல வந்துட்டு இருக்காங்க, அவங்க மக்கள் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஸோ வெங்கட், நீங்க உங்க பக்க தரப்புல ஒரு 2 நிமிடங்களை சுருக்கமா சொல்லுங்க. எதிரில் பேசுற 2 பேருமே இன்னும் தலைப்பு தெரியாம பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தலைப்பு என்ன அப்படின்னா இன்றைய தேவை அப்படின்னு சொல்லி. எதை தொலைச்சிட்டோமோ அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. இன்னைக்கு சொற்களை தொலைச்சிட்டோம், செல்லை ஃபுல்லா பிடிச்சிக்கிட்டோம். பழங்காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லேண்ட்லைன்லாம் இருக்கும்போது 40 ஃபோன் நம்பர்ஸ் 50 ஃபோன் நம்பர்ஸ் நம்ம வந்து மெமரியில வச்சிருப்போம், ஞாபகம் வச்சிருப்போம். ஓகே, எல்லாருக்குமே வந்து போடுவோம். இன்னைக்கு நம்மளை வந்து எப்படி ஆக்கிடுதுன்னா நம்மளை சிந்திக்கவே விட மாட்டேங்குது, நம்மளை ஒரு அடிமையாகவே இப்பொழுது வந்து மாற்றிக்கொண்டிருக்கிறது. நம்மளால எந்த ஒரு காரியத்தையுமே திங்க் பண்ண முடிய மாட்டேங்குது தான் வந்து உண்மையான உண்மை. இவங்க அழகா சொன்னாங்க. ஓகே, ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப், காலேஜ் வாட்ஸ்அப் குரூப், அந்த வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்றது அன்னைக்கு தான் வந்து பயங்கர சவுண்டா இருக்கும். அதுக்கப்புறம் யாராச்சும் இருக்கீங்களா சத்தியமே இல்லாம அமைங்கிறது. அப்படிதான் வந்து இப்ப வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த கிளவுடு எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே போன்லாம். ஒரு நாள் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க மிச்சிகன்ல ஒரு நாள் வந்து கரண்ட் போயிடுச்சு, போன் இல்லாம இன்டர்நெட் இல்லாம எதுவுமே இல்லாம வீட்டுல எல்லாருமே உட்காந்து சில ஒரு நண்பர்கள்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒன்னா பேசி சந்தோஷமா இருக்கும் போது அந்த கிடைச்ச ஒரு இன்பம் இருக்கு, அது அளவுக்கே இல்லாததுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு காரியம் சொன்னாங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் தான் தீங்கு இருக்கு. அதுல வர பாருங்களா, அவங்க ஒத்துக்கிறாங்களாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் தீங்கு இருக்குன்னு சொல்லி வந்து மகா சிஸ்டர் சொன்னாங்க. எங்க கொஞ்சம் கொஞ்சம் தீங்கு இருந்தாலும் ஓகே, ஒரு கூட பாலுக்கு ஒரு துளி விஷம்னாலும் விஷம் தானங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்டர்நெட் வந்து கொடுக்கும் போது எவ்வளவு கவனமா ரிஸ்ட்ரிக்ட் பண்றோம். இதை பாக்குறியா அதை பாக்குறியா சொல்லி கொடுத்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கோம்ல. அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எதுக்காக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அது சரியில்லை அப்படின்றதுனாலதான் நம்ம அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் நம்ம கொண்டு வரோம். அதனால அதை நம்மள நல்லா பார்க்கணுங்க. நாங்களும் போன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஓகே, செல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றேன். ஆனா செல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஆனா வந்து இப்ப எப்படி ஆயிடுது அப்படின்னா, ஓகே, நம்ம அதோட கண்ட்ரோலுக்கு போன மாதிரி ஆயிடுது. அதுதான் நாங்க தப்புன்னு சொல்ல வரோங்க. நடுவர் அவர்களே, எனக்கு நல்லா உங்களை பத்தி தெரியும். நீங்க ஒரு நல்ல மனசுக்காரரு, ஓகே, ஒரு வெள்ள மனசுக்காரரு, அது மட்டும் இல்லாம வந்து பொய் பேசாதவரு, ஓகே, நியாயத்தை கொடுக்கிறவரு, ஓகே, சோ நியாயமான தீர்ப்பை வளவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த வாய்ப்புக்கும் நன்றி சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஹஸ்பண்ட் மகா சொன்னாங்க, இருக்குதே பயங்கரமான புழுகன்னா இதுதாங்க. ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் சொல்றதை கேட்கவே மாட்டாங்களாம். இதை பத்தி ஒரு தனி பட்டிமன்றமே நான் வைக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னா வந்து ஹஸ்பண்டுக்கு இங்க இருக்க எல்லா ஹஸ்பண்டுக்கும் தெரியும் நம்ம அதை மட்டும் தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்ஃப் கொஞ்சம் வந்து போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம கொஞ்சம் ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போதுன்றதையும் சொல்லி ஓகே, வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அருமையான உள்ளங்கள் எல்லாரையும் வந்து ஒரு விசையாக வந்து தமிழ் புத்தாண்டுகள் வாழ்த்தி நன்றி தெரிவிக்கிறேன். நடுவர்களே, ஓகே, நீங்க நல்லவர் வல்லவர்னு எனக்கு தெரியும், அதுக்கு ஏத்த மாதிரி நாளும் தெரிஞ்சவரும் தெரியும், அதை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சொல்றோம். அது மட்டும் நீங்க பளபளப்பா ஏகப்பட்ட பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஓகே, பொய் எப்பவுமே கொஞ்சம் பளபளம் தான் இருக்கும். ஓகே, உண்மை கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை நீங்க எடுத்து அழகா சொல்லக்கூடிய ஆள், அதனால தான் நீங்க அநேக ரிசர்ச் பண்றீங்க எங்களுக்கு தெரியும். சோ வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. சிறப்பு சிறப்பு, அருமை அருமை. ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 9:30 மீன்ஸ் எங்களுக்கு 9:30 போது. இன்னும் ஒரு 2-3 நிமிடங்கள்ல முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம டைம் வந்து 9:30க்கு முடிக்கணும் ஈஸ்டர்ன் டைம், உங்களோட டைம் 8:30. இப்போ 2 அணிகளும் சிறப்பா சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறேன். செல்லுக்கும் சொல்லுக்கும் உள்ள வித்தியாசம் கால்.
பாத்தீங்கன்னா செல்லுக்கும் சொல்லுக்கும் இடையில ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த துணைக்கால் கால். ஸோ செல்லுக்கும் சொல்லுக்கும் உள்ளது ஒரு கால். செல்லில் ஒரு கால் சேருங்க, செல்லில் ஒரு கால் சேருங்கள், அது சொல்லாகும். உங்க கையில செல்லா இருக்காம மக்களை பேசுவதற்கான ஒரு விஷயத்தை பயன்படுத்துங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா அதுதான் அந்த தலைப்பை கொடுக்கும் போதே எனக்கு அப்பவுமே அது பார்த்தோன்னே அது தோணுச்சு. உண்மையிலே இது செல்லுக்கும் சொல்லுக்குமான தமிழ் ஒரு கால் சேர்க்கணும்னு நீங்கள் மனிதர்களுடன் உறவாட பயன்படுத்துங்கள். இது ஒரு தொழில்நுட்பத்தை எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் சொன்ன அருகி போனது மண்பாண்டங்கள் எப்படி இன்னைக்கு கிடைக்க கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி மனித உறவுகள் கிடைப்பது வரும் காலத்தில் கடினமாகி போகும். இப்போ என் மனைவியை கேட்டாலும் நான் பேசுவேன், யாராவது பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். அது என்னுடைய, ஏன்னா நான் தாமிரபரணி நதிக்கரையில் வந்தேன், எங்க குடும்பம் கூட்டு குடும்பம். அதை யாராவது வந்தாங்கன்னா பேசுறதா நிறுத்த மாட்டேன். அதாவது என்னோட சித்தவாலாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல போற கூப்பிட்டு அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் விட மாட்டோம், அந்த மாதிரி இருந்தது. இப்போ அதனால அப்படி மனிதர்களோடு வாழ்ந்து மனிதர்களோட அந்த மாதிரி உறவுகளோட வளர்ந்தவன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். அதனாலதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நடுவராக கூப்பிட்டாங்க பேசிக்கிட்டே இருக்கணும்னு. பட் இது நேரம் இப்போ கரெக்டாக 9:30 ஆக போகுது. செல்போனை எதற்கு, அதாவது நம்ம அங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேட்ல போட்டாங்க, நிறைய நடுநிலையான மக்கள்லாம் போட்டாங்க, எதுக்கு பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்துங்க அப்படின்னு. முடிந்தவரை மனிதர்களுடன் உறவாட பக்கத்தில் இருக்க மனுஷங்களை செல்போனை தூக்கி வச்சுட்டு பேசுங்க. இதை நான் சொன்ன உடனே எங்க மனைவி எங்க அடிப்பா, இப்ப நீயே என்கிட்ட பேச மாட்டேங்க அப்படின்பா. நல்ல வேளை என் மனைவி இங்க என்னோட இல்லை, அவங்க பாஸ்டன் இருக்கிறாங்க, அதனால செல்போனை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால உறவுகளுடன் உரையாடுவதற்கு செல்போனை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பா அது ஒரே வீட்டில் இருப்பவர்களுடன் செல்போனை மூடி வச்சுட்டு மனம் திறந்து உரையாடுங்கள். ஏன்னா மனத்தை திறப்பதற்கு இந்த செல்போன் இருக்குமானால், அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஷீலாவா மகா சொன்னாங்க, ஒருத்தவங்க யாராவது நம்ம அதாவது நேரில் போய் பேசுறதுக்கு சங்கோஜப்பட்ட நேரத்தில் செல்போன் மூலமா சாரின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டோம்னா, அந்த மாதிரி இந்த விஷயங்களை, தொழில்நுட்பத்தை மனிதர்களுடன் உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு விஷயமா பயன்படுத்தினா மனித சமுதாயம், ஏன்னா வருங்காலத்தில் தேவையான ஒண்ணுதான் அன்பான இதயம், நல்ல ஒரு கனிவான உள்ளங்கள். இவங்களை எப்படி நம்ம தொடர்பு கொள்ள போறோம் அப்படின்னா இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் தான். அதனால் செல்போனை பயன்படுத்துங்கள், அதில் உங்கள் சொற்களை பயன்படுத்துங்கள், நல்ல சொற்களை பயன்படுத்துங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தின பாரதி கலைமன்றத்துக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா இதுல 45 பேர் நல்ல உண்மையிலே, அதுவும் இல்லாம இந்த பக்கம் சேட்ல அவ்வளோ ஒரு இன்டராக்டிவான கவுண்டர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அது சுவாமிநாதனா இருக்கட்டும், ரவியா இருக்கட்டும், சுபாஸ்ரீ, பர்வீனா இருக்கட்டும், இல்ல யாஸ்மினா இருக்கட்டும், இப்படி வரிசையா இதுதான் நிஜமா ஒரு பட்டிமன்றத்தோடைய சிறப்பா இருக்கும். ஏன்னா சும்மா 4 பேர் பேசிக்கிட்டே இருந்துட்டு எவ்வளவு வேற தான் கேட்பாங்க, நம்மளும் மனுஷன் தாங்க, அவங்களும் சொல்ல விடணும். அப்படிங்கிறதுனால உண்மையிலே பாரதி கலைமன்றம் நீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு, இந்த 4 பேரை தாண்டி 40 பேர் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அதற்காகவே இந்த நிகழ்ச்சியை பாராட்டலாம். கண்டிப்பா இது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு சகோதரி லதாவிற்கும் பாரதி கலைமன்றத்தின் இலக்கிய குழுவிற்கும் நண்பர் ரவி மற்றும் இந்த 2 பக்க அணிகளையும் பார்த்தீங்கன்னா அவங்க கருத்துக்களை சொன்னது, இதில் யாரும் வெற்றி தோல்வி என்பது கிடையாது. பட்டிமன்றம் சொன்ன மாதிரி பட்டி என்பதே டிபேட் ஆனது. டிபேட் என்பது ஒவ்வொருத்தருடைய தரப்பு வாதங்களை வைப்பது, வாதத்தின் முடிவில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்பதுதான். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நடத்தி சிறப்பா நமக்கு ஒரு சித்திரை திருநாளாம் அந்த ஒரு திருநாள் இந்த வாரம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து நடத்தி எல்லாருக்குமான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தின பாரதி கலைமன்றத்திற்கும், இதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த பக்கத்துல வடக்கில் இருந்த சிலம்பா இருக்கட்டும், தெற்கில் இருந்த ஆஸ்டின் தமிழ்ச்சங்கமா இருக்கட்டும், சான் அன்டோனியோ தமிழ்ச்சங்கமா இருக்கட்டும், மொத்தத்தில் வந்த சேட்டில் வந்த அனைத்து தமிழ் உறவுகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் போயிடுறேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சொல்லின் தேவைக்காகவே வட அமெரிக்க தமிழ் பேரவை நடத்தும் பாத்தீங்கன்னா குரல் தேனி, தமிழ் தேனி மாதிரி இந்த அறிவியல் தேனி இருக்கு. உங்கள் குழந்தைகள் யாராவது அதுல இது வரைக்கும் அறிவியல் தேனி நோக்கமே அதுதான். நீங்க நம்ம குழந்தைகளை பேச வைக்க வேண்டும். அவர்கள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது அந்த எஸ்ஸை எழுதுறதா இருக்கட்டும், அந்த இன்டர்வியூல பேசுறதாகும், இதுக்காகத்தான் அறிவியல் தேனியா இருக்கும். அந்த அறிவியல் தேனி குழுவில் நானும் இருக்கிறேன், என் நண்பர்களும் இருக்கிறாங்க. இந்த ஒரு பாரதி கலைமன்றம் இந்த ஒரு இடத்துல நான் அதை சொல்றேன், ஏன்னா இது தனிப்பட்ட ஒரு இல்லை, ஒரு நம்ம சமுதாயத்துக்காக பண்ணக்கூடியது. உங்கள் குழந்தைகளில் அறிவியலில் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் இருந்தால் விதைக்க வேண்டிய நேரம் இது. வழக்கமா சொல்லுவோம், சுடர் விளக்காயினும் தூண்டிட தூண்டுகோல் வேண்டும். அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கான தளத்தை அமைத்து கொடுப்போம், அவர்களை பேச வைப்போம். அவர்களை நான் எப்பொழுதும் சிலம்புல சொல்றதாம், அடுத்த தலைமுறையை பெருமிதத்தோடு பார்போற்றும் தலைவர்களாக உருவாக்கும் சிந்தனை வேண்டும் அப்படிங்கிறதான். அதை நம்ம ஒரு சொற்களாக இருக்கட்டும், அவங்க அடுத்த தலைமுறை பெரிய இடத்துக்கு வரணும், அதற்கான ஒரு வாய்ப்புகளையும் வழங்குவோம். இத்துடன் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். லதா, நீங்க நம்ம சொன்ன டயத்தை விட நான் அதிகமா போயிட்டோம். நன்றி. அனிதா நடுவர் அவர்களுக்கு ஒண்ணுங்க,
நீங்க கொடுத்த தீர்ப்பே மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்புங்கிற மாதிரி நீங்க போல்ல பாத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 50% பங்கேற்றிருக்கிறாங்க. ஒரு 39 பேர்ல 19 பேர் பங்கேற்று 5 பேர் தான் செல்போன் சொல்லியிருக்காங்க. மீதி 14 பேர் கிட்டத்தட்ட 74% வேர்ட்ஸ் தான் ஓ சரி சொல்லுங்கிற அணி தான் வின் பண்ணியிருக்கு. சரி ஸோ நான் மக்கள் அதெல்லாம் தீர்ப்பு தீர்ப்பு நான் மகேஷின் ஆக்சுவலாக அதை தீர்ப்பு. கிளிக் பண்ணல. சூப்பருங்க, நல்ல வேளை நீங்கள் போல் போட்டீங்க. இதுதான் ஆமா, அது இது யாருக்கும் வெற்றி நன்றி. தோல்வியும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமான ஒரு சூழ்நிலை தான். இப்பொழுது திருமதி அனிதா குமரன் அவர்களை பேச வைக்கிறேன். தேங்க்யூ லதா. அனைவருக்கும் மிக்க நன்றி. பாரதி கலைமன்றம் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்ல ஆசைப்படுறேன். எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கும் நடுவருக்கும் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை நடத்தி கொடுத்த லதா அண்ட் ரவிக்கு வந்து என்னோட பிக் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க வந்து ஒரு பார் செட் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் தமிழ் சபையோட இது. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் போத் ஆஃப் தெம். மேலும் மேலும் இந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஸோ அடுத்த இதுக்கு வந்து இதை விட ஒரு இன்னும் நிறைய ஸ்பீக்கர்ஸை இன்வைட் பண்ணி இன்னும் மற்ற தமிழ் சங்கத்தையும் இன்வைட் பண்ணுறதுல வந்து நாங்கள் முயற்சி எடுக்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணி இவ்வளோ ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு பட்டிமன்றம் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அகெயின் மிக்க நன்றி. ஸோ மச். ஸோ ஃபஸ்ட்டு நான் யாரை தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரீச் அவுட் பண்ணது ஷீலா அவங்கள தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவங்க உடனே ஓகே சொன்னதுக்கு. அப்புறம் மகா மகா வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க அண்ட் தென் அவங்களும் ஓகே இப்படி ஒரு ஐடியாவா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் வெங்கட், அப்புறம் ஹேமா ஆண்டி ஃபர்ஸ்ட் என்னப்பா ஆன்லைனா அப்படின்லாம் யோசிச்சாங்க. அப்புறம் சொன்னேன் இது மாதிரி ஐடியா ஆண்டி அப்படின்னோடனே ஆண்டி வந்து ஓகே நம்ம நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ணி இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு நீங்கள் அதான் மூல காரணம். முக்கியமாக சுவாமி அண்ணாவுக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் சிலம்புவோட சேர்ந்து பண்ணணும், இணைஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொன்ன பொழுது ஆனா வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. சரி நம்ம கண்டிப்பா பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்னைக்கு பண்ணலாம், அந்த டேட்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து இப்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கர்ஸே. ஸோ அந்த டேட் எப்ப அமையும் அப்படின்றது வெயிட் பண்ணி ஸோ இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட சப்போர்ட் இல்லாம இது நடந்திருக்காது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து ஒரு தமிழ் சங்கத்துல கொண்டு போறப்ப எங்க பிரசிடென்ட் அனிதா குமரன் தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ஐடியாவை நம்ம இனிஷியேட் பண்றப்ப அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும், ப்ளஸ் அவங்களும் இன்புட் கொடுக்கணும். ஸோ அந்த மோட்டிவேஷன் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. கண்டிப்பா பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நீ சொல்லு, என்ன மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு அவங்க கொடுத்த கைடன்ஸ் இல்லாம இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் நடந்தது. ரொம்ப நாங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டே இருந்தோம், ஆனா என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அனிதா குமரன் தான் நான் ஃபுல் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஸோ விதவுட் ஹர் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டே பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் திரும்ப நாங்கள் லோக்கல் ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டு போயிருப்போமே வழிய இந்த அளவுக்கு தமிழ் சபையை யூஎஸ் ஃபுல்லாக கொண்டு போகணும்னா வித் ஆல் ஹர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஆல் ஹர் கைடன்ஸ் மட்டும்தான். அப்புறம் யாமினி விஜயகுமார் அவங்க எங்களோட வைஸ் பிரசிடென்ட். ஸோ அவங்களையும் நான் தேங்க் பண்ணுறேன். ஈவன் தோ நான் வந்து அவங்க கிட்ட ஃபுல்லாலாம் டீட்டெயிலாம் பேசவே இல்லை, பட் ஷி வாஸ் தேர் ஆஸ் அ சப்போர்ட்டர். ஸோ அவங்களுக்கு எங்களோட தேங்க்ஸ். அப்புறம் சவிதாவை வந்து நான் போன வருஷம் ஃபுல்லாக பாதர் பண்ணேன். ஸோ லாஸ்ட் இயர் ஃபுல்லாக எங்களோட தமிழ் சபை எல்லா மந்த்தும் அவங்க வந்து எவ்வளோ நேரம் நாங்கள் பேசினாலும் பொறுமையாக உட்காந்து எங்களுக்காக ஃபுல்லாக டெக்னிக்கல் சப்போர்ட் அவங்க த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை நான் சொன்னப்ப மறுபடியுமா இந்த வருஷமா அப்படின்னு, பட் ஷி வாஸ் லைக் எஸ் சரி நான் பண்ணுறேன், எந்த டேட்டுன்னு சொல்லு, அந்த டேட்டை ஃபஸ்ட்டு நான் என் கேலண்டரில் பிளாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் என்டையர்லி சப்போர்ட்டிங்க. ஸோ எல்லா கம்யூனிகேஷன் நீங்கள் பார்த்த ஃப்ளையர், அதுக்கப்புறம் ப்ரொமோ வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியாவில் எல்லாம் பண்ணது வந்து ஐ மீன் கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே அவங்க தான். அண்ட் இளங்குழலி வந்து எங்களோட ஜாயின்ட் கம்யூனிகேஷன் டைரக்டர். ஸோ அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
அப்புறம் ரவி அண்ணா என்னோட பார்ட்னர் இன் கிரைம். ஸோ ஹீ வாஸ் பீங் த சப்போர்ட். எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளையராக இருக்கட்டும், ப்ரொமோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐடியா கொண்டு வர்றது எல்லாத்துக்கும் அவர் வந்து கூட இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ அண்ணா. அப்புறம் பிஹைண்ட் த சீன்ஸ் எங்கள் பிகேஎம் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். எஸ்பெஷலி நந்துண்ணா, அப்புறம் ஒரு சில பிகேஎம் போர்ட் மெம்பர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணதால யார் பேரில் ஜாயின் பண்ணியிருக்காங்கனால கணக்கெடுக்க முடியல. பட் ஐசி அவங்களோட ரிப்ளை எல்லாம் செல்ஃபோனில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் போர்ட் மெம்பர்ஸும் ரொம்ப ஆர்வமாக இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணது. ஸோ அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குன்றது வந்து எனக்கு தெரியுது. ஸோ பாரதி கலைமன்றம் மட்டும் இல்லாமல் சிலம்பு செந்தமிழாவையும் நாங்கள் வந்து தேங்க் பண்ணி ஆகணும். அதில் முக்கியமாக மெய்யப்பன் சார், ஸோ அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் சிலம்பு, அவரோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால தான் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அப்புறம் மனோகரன் மாரிமுத்து சார், ஈவெண்ட் டைரக்டர். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சிலம்பு வந்து பாரதி கலைமன்றோட இணைந்து இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக நடத்தியிருக்க முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் சுவாமி அண்ணா, ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இனி வர ஈவெண்ட்ஸ் எல்லாமே தமிழ் சபையில் உள்ள ஈவெண்ட்ஸ் பல தமிழ் சங்கத்தோடு இணைந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் நீங்கள் ஜாயின் ஆகுங்க. இன்பர்சனாக இருக்கலாம், ஆன்லைனாக இருக்கலாம், எந்த மெத்தடாக இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இப்படி ஒரு கலகலப்பான ஆடியன்ஸை நான் பார்த்ததே இல்லை. எல்லாருமே உங்களோட கமெண்ட்ஸ் ஆகட்டும், இமோஜிஸாக இருக்கட்டும், லைவ்லியாக நீங்கள் கொடுத்த அந்த கவுண்டராக இருக்கட்டும், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் பேசுகிறதெல்லாம் கேட்டேன். அதனால நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்கலன்னா கிடையாது. பட் சைடில் கமெண்ட் எல்லாம் வாசிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நானே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒரு ஃபன் ப்ரோக்ராம் ஸோ நடந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அண்ட் ஐ திங்க் எல்லாரையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சிலம்பு போர்ட் மெம்பர்ஸையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், நன்றி. மீண்டும் அனைத்து பாரதி கலைமன்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் இன்பர்சனாகவும் வாங்க, ஆன்லைன் ஈவெண்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பாரதி கலைமன்றம் எப்பயும் உங்களை வந்து அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹார்ட் எல்லாம் பறந்தது பாத்தீங்களா? ஆமா. தேங்க்யூ.